காலவெளியில் உங்களோடு கூட பேசும்படியாக सुबह के समय में आपसे भेंट कर रहे हैं। தொடர்ந்து இந்த சங்கீத பகுதிகளை தான் பேசிக் கொண்டிருக்கிறேன்। भजन संहिता में से आपसे भेंट कर रहे हैं। இன்றைக்கும் 57வது சங்கீதத்தை பேசணும்னு நினைச்சேன்। मैं आज 57 को भेंट करना चाहा। 2 நாளைக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு போதகர் அவர்கள் மரித்து விட்டாங்க। 2 दिन पहले एक दास का निधन हुआ। 2 சகோதரர்கள் மரித்தாங்க। 2 भाइयों का मृत्यु। ஒருத்தர் பாஸ்டர், उसमें से एक पासवान था। நாகர்கோயில்ல கிரேஸ் அப்பான் த கிரேஸ் ஏஜி சர்ச்சுடைய போதகர் பாஸ்டர் ராஜாமணி ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு போதகர்। नागरकोइल में राजामणि पास्टर जिनका कलीसिया का नाम ग्रेस अपॉन ग्रेस है। இந்த என்ஜிஓ காலனியில பாத்தீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப், அதே போல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கஸ்டம்ஸ் ஆபீசர் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்தலம்। एक मुख्य स्थान में रहने वाला एक मनुष्य थे। அந்த இடத்துல சபையை ஆரம்பிக்க முடியல, காரணம் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் உள்ள விடவே மாட்டாங்க। वहाँ सब गवर्नमेंट स्टाफ रहने वाला स्थान है, तो बाकी लोगों को अंदर अनुमति भी नहीं देते। ஒரு பெரிய கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், ये भी एक सरकारी काम करने वाला व्यक्ति है। போய் அங்க ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை ஆரம்பிச்சு, लेकिन ये वहाँ जाकर परमेश्वर के भवन को शुरू करके பெரிய தேவாலயத்தை கட்டி परमेश्वर का भवन बनाकर கிளை சபைகளை உருவாக்கி अनेक शाखा कलीसियाओं को बनाकर நாகர்கோவில் போராடி இருந்தா அவங்களோட சபையில கட்டாயம் பேசுவேன்। और यदि मैं नागरकोइल चाहता हूँ तो उनकी कलीसिया में निश्चय भेंट करता हूँ। அவங்க காலை கொஞ்சம் கொஞ்சமா அறுக்க வேண்டிய ஒரு நிலைமை, और उनके पाँव को थोड़ा थोड़ा काटने का स्थिति हुआ। ஆனாலும் அவங்க நல்ல ஊழியத்தை செய்த நல்ல தேவதாசன், और अच्छी सेवकाई करने वाले प्रभु के दास है। அவங்க மரிச்ச பிறகு அவருடைய மருமகன் பாஸ்டா இருக்காங்க। और उनके निधन के बाद उनका दामाद को स्थान बनाए हैं। ஃபோன் பண்ணி சொன்னாங்க பாஸ்டர் தேவ ராஜ்யத்துல பிரவேசிச்சாங்க। तो पास्टर जी जो है परमेश्वर के राज्य में प्रवेश किया है। அந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருந்தேன்। जब मैं उस वीडियो को देख रहा था, அதே போல சென்னையில ஒரு சகோதரர் இருக்காரு, वैसे चेन्नई में एक भाई है, ஏர்போர்ட் கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க। एयरपोर्ट कस्टम्स में काम करने वाले அட்வென்ட்ங்கிற ஒரு சர்ச்ல அவங்களும் முக்கியமான ஒரு நபர்। एक एडवेंट चर्च में वो भी एक मुख्य व्यक्ति थे। அவங்களும் மரிச்சு போயிட்டாங்க। उनका भी निधन हुआ। அவங்களோட பேம்ப்ளெட் போஸ்ட் எனக்கு அனுப்பிச்சாங்க। उनका भी पैम्पलेट पोस्टर को जो भेजा गया, தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்ந்தா परमेश्वर के राज्य में प्रवेश किए। 2 பேருடைய அந்த மரணம் என்ன ரொம்ப பாதிச்சுச்சு। दोनों का मृत्यु मुझे बहुत ठेस पहुंची। எது பாதிச்சுச்சுன்னா அவங்க செத்துட்டாங்கன்றது எனக்கு பாதிக்கல, वो मृत्यु पाए ऐसा नहीं, எனக்கு தெரியும் பாஸ்டர் பரலோக ராஜ்யம் போயிருப்பாரு। मुझे पता है कि वो निश्चय स्वर्ग राज्य में गए होंगे। இன்னொரு நபருக்கு தேவ ராஜ்யம் போயிட்டார், और एक व्यक्ति जो परमेश्वर के राज्य में गए, அவங்க வீட்டுல தான் தங்குவேன் நான்। मैं उन्हीं के घर पे रुकता हूँ। வீடு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க। उनका घर कैसा होता है, ஏர்போர்ட் கஸ்டம்ஸ்ல ஏமாத்தி வெளியே கொண்டு வர பொருளெல்லாம் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க। और एयरपोर्ट कस्टम्स में जो कुछ बाहर देश से सामान आता है उसे स्टॉप करके जो निकाल दिया जाता எல்லாம் விலை उयர்ந்த பொருட்கள்। है, उसमें बहुत सारे चीजें बहुत कीमती। இவர்தான் கஸ்டம் ஆபீசர், இவர்தான் यही कस्टम ऑफिसर है, எல்லாம் இவர்கிட்ட தான் வரும்। सब इनके पास आता है, அதையெல்லாம் அவங்க வீட்டுல வச்சிருப்பாரு। वो सब उनके घर पे रखते நம்ம हैं। தூரம் போயிருந்தோம், जब पहली बार मैं गया, அப்படி ஒரு வாட்சை பார்த்ததே கிடையாது। मैं ऐसे घड़ी को देखा ही नहीं। எல்லாம் இந்த கஸ்டம்ஸ்ல பிடிக்கப்பட்டது எல்லாத்தையும் வீட்டுல கொண்டு सब வந்து कस्टम्स में पकड़ी हुई सारी वस्तु उनके घर पे। அவர் என்கிட்டயே சொல்லிருக்காரு, பாஸ்டர் நான் சரியில்லை। और उनको मुझसे कहते दास मैं सही नहीं हूँ। வெளிய இருக்கவங்க எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க, बाहर के लोग बहुत कुछ कहते हैं, ஆனா இந்த சுபாவத்தை என்னால மாற்றிக்க முடியல। लेकिन ये स्वभाव में नहीं बदल पा रहा அப்படி हूँ। சொல்லி என்கிட்டயே நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணிருக்காரு। नहीं बात उन्होंने मुझसे बातें அவங்க कही, வீட்டுல போனாலும் தங்குவேன்। मैं उनके भी घर में रुकता हूँ। பிரம்மாண்டமா இருக்கும், வெளியே பார்த்தா சாதாரணமா இருக்கும், वो बाहर से साधारण, ஆனா உள்ள அவ்வளவு பிரம்மாண்டமா वो இருக்கும்। अंदर उतना अच्छा होता है। அவருக்கும் போட்டிருந்தாங்க தேவ ராஜ்யத்துல சேர்ந்தார்। तो वो भी उनका भी मैंने देखा कि परमेश्वर के राज्य में प्रवेश இந்த किया। வார்த்தை ரொம்ப பாதிச்சுச்சு। और ये बात मुझे बहुत तेज पहुंचाई। இன்னைக்கு காலையில அதை குறிச்சு பேசணும்னு சொல்லி जब सुबह को उसे लेकर मैं ध्यान கொஞ்ச करूं, நேரம் எபிரேய வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சு கொண்டிருந்தேன்। पुरानी कार्य को मैं गौर कर रहा था। தேவ ராஜ்யத்தின் ரகசியம் என்ன என்பதை இந்த காலவழியில கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார்। परमेश्वर के राज्य की रहस्य क्या है, उसे सीखने में प्रभु इस समय में सहायता करें। தேவ ராஜ்யம் வேற, பரலோக ராஜ்யம் வேற। और परमेश्वर का राज्य अलग, स्वर्ग राज्य अलग। தமிழ்ல ஒரு அர்த்தம் போல தெரியும், और तमिल में भी ऐसा लगता है कि वो एक ही अर्थ है, ஆனா எபிரேயர்ல ஒரு அர்த்தம் கிடையாது। लेकिन इब्रानी में कोई अर्थ नहीं है, एक अर्थ नहीं ரெண்டு है, வகையான அர்த்தம் உண்டு। 2 तरह का अर्थ है। அதனால தேவ ராஜ்யம்னா என்ன? विश्वास
தேவ ராஜ்யம்னா என்ன, परमेश्वर का राज्य मतलब பரலோக ராஜ்யம்னா என்ன, स्वर्ग राज्य இத मतलब ஒரு தேவ பிள்ளை நன்றாய் அறிந்திருக்கணும். यह एक परमेश्वर के संतान जाने। நம்ம தேவ ராஜ்யம்னா அது எங்க இருக்கு, तो परमेश्वर का राज्य मतलब कहाँ है, என்பதை குறித்து இந்த காலவேளை அறிந்து கொள்ள உதவி செய்வாரா. और इसे लेकर सुबह के समय जानने में प्रभु हमें இதை सहायता வச்சுதான் करें। ஒரு தேவ பிள்ளையுடைய பரலோக நித்திய ராஜ்யத்தின் அனுபவம் கிடைக்கும். इसके अनुसार एक अनंत राज्य का अनुभव मिलता है। ஒரு वचनத்தை வாசிக்க கவனிப்போம். आइए पढ़ेंगे एक वचन को निकालेंगे। லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका का सुसमाचार 8வது அதிகாரம் 8वां अध्याय 10வது வசனத்தை நன்றா கவனிங்க. 10वां वचन को पढ़िए। कोई பிரசங்கத்தை உங்களுக்கு புரிய வைக்க பரிசுத்தாவியானவர் உதவி செய்வாரா. ये प्रचार समझने में पवित्र आत्मा हमारे को सहायता करे தேவ ராஜ்யத்துக்குள்ளாக நம் சபை கடந்து வருவதாக. और परमेश्वर के राज्य में कलीसिया आए। 8:10 அதற்கு அவர் தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. उसने कहा तुमको परमेश्वर के राज्य के विदों की समझ दी गई है। தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு परमेश्वर के राज्य की समझ को देने के लिए உங்களுக்கு அருளப்பட்டது. वो आपको दी गई है। அப்படினா அங்க வேற யாரோ இருக்காங்க, मतलब वहाँ और कोई है, அவங்களுக்கு இல்லாம உங்களுக்கு அருளப்பட்டது. मतलब उनको नहीं बल्कि आपको वहाँ उस वेद का समझ दी गई है। சீஷர்கள் வந்து கேக்குறாங்க, चेलों आकर पूछते हैं, அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றார், हमारा प्रभु यीशु मसीह शब्द कहता है மற்றவர்களுக்கு அருளப்படவில்லை, दूसरों को नहीं दिया गया, என்னோடு கூட இருக்கிற சீஷனே உனக்கு தேவ ராஜ்யம் அருளப்பட்டிருக்கிறது. मेरे संग रहने वाला चेला तुम्हें ये दी गई है। ஹalleluya हालेलुया। இது எப்போ இந்த வார்த்தையை இயேசு பேசுகிறார், वो यीशु से कब कहता है, இயேசு உவமைகள் சொல்லுகிற பொழுது பேசப்படுகிற வார்த்தை. वो दृष्टांत कहते समय वो इसे कहता है। உவமைகளினால தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். वो दृष्टांत के जरिए परमेश्वर प्रभु यीशु मसीह से कहता है। நம்ம இத நினைச்சிட கூடாது, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறார். तो अब ये ना सोचे कि प्रभु स्वर्ग राज्य को लेकर कह रहा है। பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசப்பட்ட வார்த்தை அல்ல. ये स्वर्ग राज्य को लेकर कही गई कार्य नहीं है। தேவ ராஜ்யம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. परमेश्वर का राज्य अलग, स्वर्ग राज्य अलग है। நம்ம எல்லாத்துக்கும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி अब हमेशा हर चीज के लिए इसी शब्द को उपयोग करके தேவ ராஜ்யத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் அர்த்தம் தெரியாமல் இருந்து तो விட்டோம். परमेश्वर के राज्य और स्वर्ग राज्य का अर्थ हमें ना समझ है। தேவ ராஜ்யம் தெரியாவிட்டால் பரலோக ராஜ்யம் நமக்கு தெரியாது. तो परमेश्वर का राज्य यदि नहीं मालूम तो स्वर्ग राज्य हमें ना समझ है। அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவன் தாவீதுக்கு கொடுத்த வெளிப்பாடு என்னன்னா, प्रभु परमेश्वर ने दाऊद को दिया हुआ जो प्रकटीकरण சங்கீதம் 78:2 அப்பவே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. तो वचन संहिता 78 का 2 में देखिए तब बीच लिखा गया है, என் வாயை உவமைகளினால நான் திறப்பேன், பூர்வ கால மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன். मैं अपना मुंह नीति वचन कहने के लिए खोलूंगा और मैं प्राचीन काल की गुप्त बातें कहूंगा। அப்ப அன்னைக்கே வெளிப்பாடு உவமைகளினால பேசிதான் मतलब उसी समय दृष्टांत से उसने कही தேவ ராஜ்யத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். तभी हम परमेश्वर के राज्य को जान पाएंगे। உவமைகள் என்று சொன்னா என்ன? दृष्टांत मतलब क्या है? பூமியில நடக்கிற காரியத்தை வச்சு पृथ्वी में होने वाले कार्य को लेकर பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுவது, स्वर्ग राज्य को लेकर कहना, அல்லது தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுவது, मतलब परमेश्वर के राज्य को लेकर कहना, அதுக்கு பேர் தான் உவமை. उसी का नाम दृष्टांत है। நடந்த சம்பவத்தை வச்சு சத்தியத்தை புரிய வைப்பது. उसी संभव को लेकर समझाना। நீங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம் தான் உவமைகள் சொல்லப்பட ஆரம்பிக்கிறது. और मत्ती 13वां अध्याय में दृष्टांत कहना वहां शुरू हुआ है। உவமைகள் எல்லாம் அந்த மத்தேயு 13ல தான் ஆரம்பிக்கும். तो मत्ती 13वां अध्याय से हम दृष्टांत को देख सकते हैं। மத்தேயுக்கு இந்த உவமைகளை குறித்த ஒரு ஆழம் இருந்தபடினால मत्ती को इन दृष्टांतों को लेकर उसे एक ऐसी एक समझ थी, इसीलिए அவன் தான் உவமைகளை ஆழமாக புரியும்படியாக சொன்னான். और वही उस दृष्टांत को समझने जैसा कहने लगा। உவமைகளை ஆழமாக சொன்னான். उसे दृष्टांत को गहराई में कहने लगा। கவனிங்க, இந்த
இந்த மத்தேயு 13 தான் உங்களோடு கூட நான் சுருக்கமா பேச போறேன். और मत्ती 13वां अध्याय को आपके सामने छोटे शब्दों में रखने पर हूँ। நான் உவமைகளை பேச போறது இல்ல. मैं दृष्टांत को नहीं कहने पर हूँ। அதுல மறைந்திருக்கிற தேவ ராஜ்யத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். लेकिन उसमें छिपी हुई परमेश्वर के राज्य को मैं कहने पर हूँ। ஏன் ஆண்டவர் உவமைகளை பேசாம அந்த வசனத்தோட பின்னணி தெரிஞ்சுக்கணும். वो उस वचन की इस इतिहास को समझे। ஏன் உவமைகளாய் பேச இயேசு கிறிஸ்து ஆரம்பித்தார்? क्यों दृष्टांत के रूप में यीशु मसीह कहने लगा? நீங்க மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா मत्ती 9वां अध्याय से 12वां अध्याय तक आप देखिए। இஸ்ரவேல்ல ரெண்டு முக்கியமான காரியம் உண்டு. इस्राएल में दो मुख्य कार्य हैं। ஒன்னு தேவாலயம், एक जो परमेश्वर का भवन, இரண்டாவது ஜெப ஆலயம். दूसरा परमेश्वर का आराधनालय। தேவாலயம் ஒன்றுதான் இருந்துச்சு. वो परमेश्वर का आराधनालय एक ही है। நூற்றுக்கணக்கான ஜெப ஆலயங்கள் இருந்தது. वो 100 के ऊपर परमेश्वर का भवन था। ஒரு வீட்ல இருக்காங்கன்னா ஒரு வீட்டை ஜெபத்துக்கு கொடுத்துருவாங்க, ஒரு ஜெப ஆலயம். वो जो एक घर होता उस घर को प्रार्थना के लिए तो प्रार्थना का भवन कहा जाता है। தெருவுல கட்டாயம் ஒரு ஜெப ஆலயம் இருக்கும். एक गली में एक प्रार्थना का घर या भवन तो होना ही है। நீங்க சவுல பவுலா மாத்திரம் கூட ஆண்டவர் சொன்னார் பாரு, நீ போய் அந்த வீட்ல இருங்கறார். और जब शाऊल को पौल में बंदी कहता परमेश्वर कहता जा उस घर में ठहरो। அது அவன் வீடு இல்ல. वो उसका घर नहीं था। அது அனனியாட்ட சொல்றாரு. वो अननिया से कहता है பவுலுடைய வீடு வந்து பேலஸ், அது அவன் வந்து ஒரு மிக முக்கியமான பொறுப்புல क्योंकि இருக்கான். पौल का घर बड़ा था, महल था, तो एक मुख्य व्यक्ति है। அதனால ஆண்டவர் என்ன பண்ணார், நேர்த்திருக்கிற இடத்துல ஒரு வீட்ல அது ஜெப ஆலயம். ओ प्रभु कहता है यहाँ इस घर में ठहर, क्योंकि वो प्रार्थना का घर प्रार्थना भवन था। அப்ப இஸ்ரவேல்ல ஆலயம் வேறு ஜெப ஆலயம் வேறு. और जो इस्राएल में प्रार्थना का घर अलग, आराधनालय अलग है। இயேசு டெய்லி ஜெப ஆலயத்துல இருந்தார். वो यीशु जो है हर दिन ये प्रार्थना के घर में ஒரு रहे। நாள் தேவாலயத்துக்கு வருவார். वो जो एक दिन आराधनालय में आते हैं, மற்ற நேரங்கள்ல மற்ற நாட்கள்ல ஜெப ஆலயத்துல இருப்பார். वो बाकी समय प्रार्थना का घर भवन कहते हैं उसमें रहते हैं। நிறைய அற்புத அடையாளங்களை இயேசு செய்தார். और वहीं पे वो अनेक अद्भुत और चिन्ह को उन्होंने की। நீங்க 13ஆம் அதிகாரத்துல அந்த வசன ஆரம்பத்தை 1ஆம் வசனத்தை கவனிச்சு और பாத்தீங்கன்னா 13वां अध्याय का पहला वचन को देखिए, मत्ती का அந்த सुसमाचार, வார்த்தை ரொம்ப மிக முக்கியம். वो वचन को देखिए। இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். उसी दिन यीशु घर से निकलकर झील के किनारे जा बैठा। 9ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜெபாலயத்துல பேசி 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 और 9वां अध्याय से 12वां अध्याय तक एक प्रार्थना का घर में बैठ करके ஒரு தீர்மானம் பண்ணார். वह एक निर्णय लिया, இனி ஜெபாலயத்துல பேச போறது இல்ல. ओ अब मैं उस प्रार्थना के भवन में नहीं बोलूंगा। அன்றைய தினமே वो उसी दिन, அப்படின்னா என்னமோ ப்ராப்ளம் ஆயிடுது. मतलब कुछ तो समस्या हुई है। அது என்ன ப்ராப்ளம்னா क्या समस्या है? ஜெபாலயத்துக்கு பரிசேயர்கள் வருவாங்க. वो प्रार्थना के भवन में फरीसिया आते இந்த हैं। பரிசேயர்கள் வந்து ये फरीसिया आकर இயேசுவோட உபதேசத்தை குற்றம் கண்டுபிடிச்சிட்டே वो இருப்பாங்க. यीशु के उपदेश को दोषी ठहराते, गलती निकालते रहते हैं। இவங்களுக்கு வந்து தேவ ராஜ்யத்தை பற்றி தெரியாது. वो इनको परमेश्वर के राज्य के बारे में नहीं मालूम। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? क्या आपको समझ आ रही है? தேவ ராஜ்யம் என்னங்கிறது பரிசேயர்களுக்கு தெரியவில்லை. वो परमेश्वर का राज्य क्या है ये फरीसियों नहीं जानते। அதனால இயேசுவோட உபதேசத்துக்கு எகென்ஸ்டா இருந்தாங்க. इसलिए यीशु के उपदेश के विरोध में ये लोग रहे। அங்க இருக்கிற ஜனங்களை வேற வழிக்கு கொண்டு போனாங்க. वहाँ के लोगों को दूसरे मार्ग में ले जाते हैं। ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாதவருக்கு தடையா இருந்தாங்க. वो ग्रहण न कर सके ऐसे वे लोग रुकावट में बने थे। பரிசேய ஆவி, वो एक फरीसी का आत्मा है। எந்த நாட்கள் இல்லாம கடந்த ஒரு 10-15 வருஷம் நம்ம தேசத்துல உலகம் வந்து பரிசேய ஆவி பயங்கரமா கிரியை और செய்யுது. कम से कम 10-15 साल से अपने देश में फरीसी की आत्मा बहुत आग में कार्य कर रही है। அந்த நாட்கள இயேசுவோட நாட்கள பரிசேயர்கள் பயங்கரமா ஆர்குமென்ட் பண்ணாங்க. वो उस समय में फरीसी लोग बड़ी वाद विवाद में जाने के कारण ஆண்டவர் தீர்மானம், இனி ஜெபாலயத்துல போய் நான் பேச போறதில்லை. प्रभु ने निर्णय लिया अब मैं प्रार्थना के भवन में जाकर मैं नहीं बोलूंगा। அன்றைய தினமே उसी दिन அவர் கடலோரத்துல வந்து ஒரு இடத்துல वो உட்கார்ந்துட்டார். झील के किनारे जाकर बैठ गया। இந்த வசன பின்னணி எல்லாம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். इसका इतिहास भी बड़ी महत्वपूर्ण है। ஏன்னா எப்படியாவது ஜனத்துக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிந்து கொள்ளணும். कैसे भी इन लोगों को वो राज्य का सुसमाचार उन्हें सुनाना है। ராஜ்யத்தின் சுவிசேஷம் தெரியாம நித்திய ராஜ்யத்துக்குள்ள ஒரு தேவ பிள்ளை போக முடியாது. और राज्य का सुसमाचार के समझ के बिगड़ अनंत राज्य में कोई प्रवेश नहीं कर सकता। பல வருட கிறிஸ்தவர்களா இருக்கலாம். हो सके मन एक साल का मसीह कहलाएंगे। ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னங்கிறது ஒரு தேவ பிள்ளை நன்றாய் और தெரிந்திருக்கணும். राज्य का सुसमाचार क्या है परमेश्वर के संतान को जानना जरूरी है। திரும்ப சொல்ற ரெண்டு ராஜ்யம் உண்டு.
दो राज्य है, ஒன்னு தேவ ராஜ்யம், एक परमेश्वर का राज्य है। பலத்தினால அது சரி, தேவ ராஜ்யம் நம்ம ஞானத்தினால முடியாது। वो परमेश्वर जो परमेश्वर का राज्य ये अपने ज्ञान से नहीं हो நம்ம सकता, பலம் திறமை கிடையாது। अपना बल अपना टैलेंट नहीं। பரலோக ராஜ்யம் அப்படிதான், स्वर्ग राज्य भी ऐसी है। இவையெல்லாம் நம்ம பலம் திறமை ஞான சக்தி புத்தியினால பெற்றுக்கொள்கிறது கிடையாது। ये भी अपना अपना ज्ञान बुद्धि से टैलेंट से पाने वाली कार्य नहीं है। அந்த ஆண்டவர் ஒரு டிசைட் பண்றார், இயேசு பண்ற டிசைட் பாருங்க। इसलिए यीशु ऐसे एक निर्णय लेता है, இனி நான் ஜெபாலயத்துல பேச மாட்டேன்। वो अब मैं उस प्रार्थना के बॉल में ना कहूंगा, அன்றைய தினத்துல ஏன்னா பயங்கர ஆர்குமெंट, क्योंकि बड़ी वाद विवाद होने लगी। ஸ்பிரிட் கிரியை செய்ய ஆரம்பிச்சது। वो आत्मा कार्य करने लगा। ஆண்டவர் அடுத்த மூவ் என்ன தெரியுங்களா? वो जो अगला परमेश्वर ने कहा किया, அது வரைக்கும் ஆண்டவர் 100 பேருக்கு தான் பேசிட்டு இருந்தார்। तो तब तक परमेश्वर 100 लोगों के लिए कहना गया, நான் 100 பேரோட முடிஞ்சு போயிடும்। और चलते तो अगर उस 100 के साथ ही वो काम खत्म हो जाता। அப்ப பரிசேய ஆவி உள்ள வந்துச்சோ, जब फरीसी की आत्मा अंदर आई, ஆண்டவர் வெளிய போறார்। अब परमेश्वर बाहर जाता है। வெளிய போய் உட்கார்ந்தோனே बाहर जाकर बैठते ही இரண்டாம் வசனம், திரளான ஜனங்கள் வந்தார்களா। और दूसरा वचन कहता है कि एक बड़ी भीड़ वहां इकट्ठी हुई। இயேசுவை தேடி திரளான ஜனங்கள் வந்தாங்க। यीशु को ढूंढकर एक बड़ी भीड़ वहां इकट्ठा हो गया। ஜெபாலயத்துல பேசிக் கொண்டிருந்த இயேசுவுக்கு तब तक प्रार्थना के घर में बोलने वाला यीशु ஒரு பேர் 150 பேருக்கு தான் சொல்லி கொண்டிருந்தா। 100-150 लोगों के लिए कहने वाला वो, அவரோட விருப்பம் என்னன்னா, उनकी चाहत ये था, எப்படியாவது என் பிள்ளைகளுக்கு தேவ ராஜ்யத்தை பற்றி தெரியணும்। और मैं कैसे भी मेरे बच्चों को परमेश्वर के राज्य के बारे में बताऊं। ஏன் இஸ்ரவேலர்னால கானானை சுதந்தரிக்க முடியவில்லை? क्यों इस्राएली लोग कनान में प्रवेश नहीं कर पाए? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களால தேவ ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க कि முடியவில்லை। पुराने नियम की पवित्र व्यक्ति स्वर्ग राज्य को स्वतंत्र नहीं कर पाए। ஏன் அவங்க எல்லாம் பாதாளத்துல கட்டப்பட்டு இருந்தாங்க? क्यों वे लोग आधोलोक में बंधे थे? கீழ் பாதாள நரகம், और जो नीचे का आधोलोक नरक, பாதாளத்துல பரிசுத்தவான்கள் கட்டப்பட்டு இருந்தாங்க। ऊपर के आधोलोक में पवित्र जन बंधे थे। ஆபிரகாம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் வரைக்கும் அவருடைய நிலைமை அங்கதான் இருந்துச்சு। तो अब्राहम से लेकर अनेक भविष्यवक्ताओं की स्थिति वहां थी। அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் என்னன்னா, तो यीशु इस पृथ्वी में आने का कारण எப்படியாவது தேவ ராஜ்யத்தை குறித்து அவன் அறிந்து கொள்ள तो வேண்டும்। कैसे भी परमेश्वर के राज्य को लेकर वो जान ले। அந்த தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுறப்போ, और परमेश्वर के राज्य को लेकर वो कहते समय, ஏன்னா ஜனங்களுக்கு அது தெரியாதுல்ல, क्योंकि लोगों को वो नहीं அவங்க मालूम, மோசேயின் சட்டத்தை ஃபாலோ பண்ணாங்க। क्योंकि वे लोग मूसा की व्यवस्था को पालन करते थे। இயேசுவோட உபதேசத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல। और यीशु के उपदेश को वे लोग ग्रहण नहीं कर पाए। அதனால இயேசு என்ன பண்ணாருன்னா, तो यीशु ने क्या किया, இனி அவர்களோட போராடி பிரயோஜனம் இல்லைன்னு अब சொல்லி इनसे लड़के कोई मतलब नहीं, அவர் வெளியே வருகிறார்। वो वहां से बाहर निकल आता है। பரலோகத்துல வந்து உட்காருகிறார்। वो झील के किनारे आकर बैठता है। திரளான ஜனங்க வந்தாங்க। दूसरा वचन कहता है कि बड़ी भीड़ वहां इकट्ठी हो गई। அங்க இருக்கிற ஒரு போட்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு और वहां के नाव में बैठकर திரளான ஜனங்களோட கூட பேச वो ஆரம்பித்தார்। बड़ी भीड़ के साथ वो बोलने लगा। அவைகள் உவமைகளாக இயேசு பேச ஆரம்பித்தார்। और तब परमेश्वर वहां पे दृष्टांत के समान कहने लगा। உவமைகளாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்। दृष्टांत के रूप में उन्हें सिखाने लगे। நான் திரும்ப சொன்ன உவமைகள் என்று சொன்னா, तो दृष्टांत मतलब பூமியின் காரியங்களை வைத்து पृथ्वी की कार्य को लेकर பரலோக காரியத்தோடு இணைப்பது। स्वर्गीय कार्य के साथ जोड़ना। தேவ ராஜ்யம்னா என்ன? परमेश्वर का राज्य मतलब क्या है? அது பரலோகம் இல்ல, वो केवल स्वर्ग नहीं, பரலோக ராஜ்யத்துக்கு பேர் நித்திய ராஜ்யம்। वो स्वर्ग राज्य के बाद अनंत राज्य। இயேசு வந்து அவர்களுக்கு முதல்ல நித்திய ராஜ்யத்தை பத்தி எல்லாம் பேசல। वो यीशु आकर पहला उन्हें अनंत राज्य के बारे में नहीं कहा। யோவான் ஸ்நானம் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது। वो इतना कहता है कि स्वर्ग राज्य उनका निकट है। அப்படினா அது நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கக்கூடிய தேவ ராஜ்யம் சமீபமாய் वो இருக்கிறது। स्वर्ग राज्य निकट है, ஏன்னா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்। क्योंकि यीशु मसीह आने पर है। அதை முன்ன அறிவித்தானவன்। वो पहले कहने लगा। அதனால தேவ பிள்ளைகளுக்கு தேவ ராஜ்யம் வேற, பரலோக ராஜ்யம் ரெண்டுடைய அர்த்தமும் ஏறக்குறைய ஒண்ணா இருந்தாலும் அதோட ஆழம் வேற। वो स्वर्ग राज्य और परमेश्वर का राज्य एक जो फर्क थोड़ा सा, लेकिन वो गहराई जो समझ अलग है। தேவ ராஜ்யம் என்று சொன்னால் என்ன? परमेश्वर की राज्य मतलब क्या है? அது ஒரு தேவ பிள்ளை நன்றாய் அறிந்து கொள்ளணும்। परमेश्वर की संतान से जाने। ஒரு வசனத்தை வாசிங்க, அப்பொழுது உங்களுக்கு एक புரியும்। वचन को पढ़िए। தேவ ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு இருக்கிற வித்தியாசம் புரியும் பாருங்க। और स्वर्ग राज्य और परमेश्वर के राज्य का फर्क देखिए। யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना का सुसमाचार 18வது அதிகாரம் 18वां अध्याय 36வது வசனத்தை கவனிப்போம்।
36 वचन को देखिए। யோவான் 18:36 யோனா का सुसमाचार 18वां अध्याय का 36 वचन। இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல. यीशु ने उत्तर दिया, मेरा राज्य इस संसार का नहीं। यदि मेरा राज्य इस संसार का होता तो मेरे सेवक लड़ते कि मैं यहूदियों के हाथ सौंपना चाहता, परंतु मेरा राज्य यहाँ का नहीं। ஜனங்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, लोगों ने ये सोचा எப்படியாவது பூமியில இயேசுவை ராஜாவாக்கிடலாம். जैसे पृथ्वी में यीशु को राजा बना दे। பூமியில இயேசுவை ராஜாவாக்கிட்டா यदि पृथ्वी में यीशु को राजा बना देंगे, தேவ ராஜ்யம் பூமிக்கு வந்துரும். परमेश्वर का राज्य पृथ्वी में आ जाएगा। இதுதான் சொல்றாரே தேவராஜ்யம் தேவராஜ்யம் சொல்லி. वो सब कहते हैं कि परमेश्वर का राज्य है। அத நினைச்சு தான் பிளாத்து கேட்கிறான். उसी को लेकर पिलातुस पूछता है। அப்ப இயேசு சொல்றாரு, இந்த பூமியில என் ராஜ்யம் இல்ல. यीशु कहता है इस पृथ्वी में मेरा राज्य नहीं நான் है। இந்த பூமிக்குரியவனும் இல்ல. वो मैं पृथ्वी का भी नहीं। அப்படினா என்னோட சீசர்கள் எனக்காக போராடி இருப்பாங்க. मतलब चेले मेरे लिए लड़े होंगे। என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது இல்ல. मेरा राज्य इस संसार का नहीं है। அப்ப நல்லா தெரிஞ்சுக்க, பரலோக ராஜ்யம் என்பது ஒன்று உண்டு. मतलब ये बात को समझ लो, स्वर्ग राज्य एक है। இந்த இடத்துல ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். और दूसरा वो स्वर्ग राज्य को लेकर कहता நான் இந்த है பூமிக்குரியவன் அல்ல. मैं इस पृथ्वी का नहीं हूँ। சரி, தேவ ராஜ்யம் என்று சொன்னா என்ன? परमेश्वर का राज्य मतलब क्या है அது எப்படி? और वो कैसा? வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका का सुसमाचार 17வது அதிகாரம் 17वां अध्याय 21வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். 21 वचन को पढ़िए। லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். और लूका का सुसमाचार 17वां अध्याय का 21 वचन। இதோ இங்கே என்றும் அநேகர் அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுமிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். और लोग क्या न कहेंगे, देखो यहाँ है या वहाँ है, क्योंकि देखो परमेश्वर का राज्य तुम्हारे बीच में है। நல்லா கவனிங்க, देखिए தேவ ராஜ்யம் அங்க இருக்கு இங்க இருக்குன்றலாம் கிடையாது. परमेश्वर का राज्य यहाँ है वहाँ है ऐसा नहीं। பாருங்க, இதுக்கு முன்னாடி வாட்ச யோவான் 18:36 என்ன சொல்லுது? इसके पहले हम यूहन्ना 18:36 में पढ़ा था। இந்த பூமி என்னுடைய ராஜ்யம் அல்ல, என்னுடைய ராஜ்யம் வேற ஒரு இடத்துல இருக்கிறது. वो इस पृथ्वी का राज्य मेरा नहीं बल्कि मेरा राज्य कहीं और है। அது பரலோகம் நித்திய ராஜ்யம். वो स्वर्ग है, वो अनंत राज्य है। இப்ப இயேசு சொல்றாரு, यीशु कहता है இதோ இங்கே என்றும் அங்கே என்று சொல்லுவார்கள். देखो यहाँ है वहाँ है कहेंगे। இந்த இடத்துல சொல்லப்படுகிறது தேவ ராஜ்யம். वो यहाँ जो कहा गया परमेश्वर का राज्य இது है, அங்க பரலோகத்துல இங்க அங்கெல்லாம் கிடையாது. वो यहाँ वहाँ का बात नहीं है। ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவ ராஜ்யம் என்பது वो परमेश्वर का राज्य அது मतलब உங்களுக்குள் இருக்கிறது. वो तुम्हारे बीच में है। நான் சொல்றது புரியுது? लोगों को समझ आ रहा है। பரலோக ராஜ்யம் நமக்கு மேல நித்தியத்தில் இருக்கிறது. वो स्वर्ग राज्य हमारे अनंत में है। பூமியை கடந்து இருக்கிறது. वो पृथ्वी को पार किया है। அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகணும்னா वहाँ अनंत राज्य में भी जाना है। தேவ ராஜ்யம் நமக்கு ரொம்ப அவசியம். परमेश्वर का राज्य हमें जरूरी है। அந்த தேவ ராஜ்யம் எங்க இருக்கிறது? परमेश्वर का राज्य कहाँ அது है? வேற எங்கேயும் இல்ல, और कहीं नहीं है, அது நமக்குள் இருக்கிறது. वो हमारे अंदर है। ஹalleluya. हालेलुया। இந்த வசனத்தை புரியுற மாதிரி சொல்ற इस वचन பாருங்க. को देखिए, இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராருன்னா, यीशु मसीह यहाँ क्या कहने जा रहे हैं? தேவ ராஜ்யம்ங்கிறது परमेश्वर का राज्य मतलब நம்முடைய மனதில் இருக்கிறது. हमारे मन में है, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. हमारे हृदय में है। இருதயத்துல தேவ ராஜ்யம் இருக்கிறபடினால हृदय में परमेश्वर का राज्य है, इसीलिए தேவனுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், परमेश्वर का मर्जी जो நான் है நித்திய ராஜ்யத்துக்கு போகணும்னா अनंत राज्य में भी जाना है। என்னுடைய இருதயமாகிய இந்த முக்கியமான ஸ்தலத்துல वो मेरा हृदय जो मुख्य स्थान தேவ ராஜ்யம் இறங்கி வரணும். परमेश्वर का राज्य आना है। இயேசுவோட ஆசை பட்டணத்தை ஆளுகை செய்வது அல்ல. तो यीशु का ये नहीं कि शहर पर राज्य करे। இயேசுவோட ஆசை நான் நாட்டை ஆளுகை செய்வது இல்ல. तो यीशु की आशा इस देश पर राज्य करे वो नहीं। இயேசுவோட ஆசை இந்த பூமியை ஆளுகை செய்வது இல்ல. यीशु की आशा ये नहीं कि इस पृथ्वी पर राज्य करो। இயேசுவுடைய பிரதான ஆசை என்னன்னு சொன்னா, यीशु की प्रधान आशा ये है அவர் என் இருதயத்தை ஆளுகை वो செய்வது, मेरे हृदय पर राज्य அவர் करना, என் இருதயத்துல இருப்பது, मेरे हृदय में बसा रहना, அவர் என் மனதுல இருப்பது. वो मेरे मन में रहना। அவர் என் மனதுல இருந்தால் वो தான் मेरे मन में हो तो ஒரு நாள் நித்திய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் கடந்து போக एक முடியும். जो अनंत राज्य स्वर्ग है उसमें
வாழ்ந்து एक परमेश्वर के संतान अच्छे से தேவ जीकर ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து वो परमेश्वर के राज्य के सुसमाचार को सुनाकर காரியங்களை இழந்தாலும் वो कार्य को खो भी பல दे இடங்களில் சபைகளை ஸ்தாபித்து अनेक जगहों में परमेश्वर की कलीसिया को स्थापित करके அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்து अनेक लोग के आशीष होकर நூற்றுக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கி अनेक सौ के ऊपर सेवकों को तैयार करके மரண பரியந்தமும் சத்தியத்துக்காக நின்று पृथ्वी तक सत्य के लिए ठहरकर அவர் தேவ ராஜ்யத்துல சேர்ந்தார். वो परमेश्वर के राज्य में जुड़ा ஒரு மனுஷன் இருந்தார், और एक मनुष्य था ஒரு நல்ல மனுஷன் தான். वो भी अच्छा मनुष्य है திடீரென்று ஹார்ட் அட்டாக்ல अचानक उनको हार्ट अटैक में அவர் மரித்து போய்விட்டார். उनका निधन हुआ அவருடைய வாழ்க்கை ஸ்டைல் என்னோட பேசினார். और उनके जीवन के तरीके से मुझसे भेंट किया சொல்ல முடியாத பாவம் என்னால மாற்றிக்கொள்ள முடியவில்லை. वो कुछ कह ना सके ऐसे एक पाप जो मुझे नहीं बदल पाए காரியங்களை நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா कुछ कार्य में एडजस्ट करना है நான் கேட்கறதெல்லாம் அவங்க செய்வாங்க. वो जो कुछ मांगे वो करते हैं நான் செய்யாத பாவம் எதுவும் கிடையாது. और मैंने नहीं किया ऐसा पाप नहीं है இப்படி இதிலிருந்து என்னால மாற்றிக்கொள்ள முடியாது. और इसमें से मैं नहीं बदल सकता அவர் என்கிட்ட சொன்னாரு, वो मुझसे कहने लगे நான் ஊழியக்காரங்க தங்கறதுக்கு ஒரு ரூமை கட்டி வச்சிருக்கேன். मैं पासवान ठहरने के लिए एक कमरा बनाया है செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா கட்டி வச்சிருக்கேன். वो मैं पाप के परिहार के रूप में मैंने बनाया है அவருக்கு சத்தியம் தெரியாது. क्योंकि सत्य नहीं அவரோட मालूम பேசுறவங்க நான் நன்றா புரிந்துவிட அவருக்கு சத்தியம் தெரியாது. वो बात करने से मैं समझ गया इनको सत्य का गहराई नहीं அதெல்லாம் पता ரெண்டு முறை தங்க வேண்டியதா இருந்துச்சு. वो दो बार मजबूरी से मुझे वहां ठहरना पड़ा அப்படி பாவ வாழ்க்கையில இருக்க மனுஷன் ऐसे पाप के जीवन में रहने वाला मनुष्य பாவத்துக்கு பரிகாரம் காசு கொடுத்தா போதும் நினைக்கிற மனுஷன் पाप के लिए पाप को दोष मिटाने के लिए वो पैसा दे तो चल जाएगा பரலோக ராஜ்யம் போனாராங்கிறது தெரியல. और वो स्वर्ग राज्य गए क्या पता அது नहीं ஒருவேளை மனம் திரும்பினாரான்னு தெரியல. या फिर मन में मन फिराया क्या मुझे नहीं पता நான் யோசிச்சது அது கிடையாது. मैंने वो नहीं सोचा लगे தேவ பிள்ளை நன்றா தெரிந்து கொள்ளணும். एक परमेश्वर के संतान यह தேவ जाने ராஜ்யம் உங்களுக்குள்ள இருந்தாதான் परमेश्वर का राज्य आपके अंदर हो तो பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் கடந்து போக முடியும். स्वर्ग राज्य में आप प्रवेश कर पाएंगे ஹalleluya. हालेलुया ஒரு வசனத்தை புரியுற மாதிரி சொல்ற और பாருங்க. एक वचन को देखिए அந்த வசனம் நல்லா கருத்தா வாசிங்க. बोझ के साथ इसे पढ़िए கொலேசியரின் புத்தகம், कोलोसियों का पुस्तक ஒரு வேதாகம கொலேசியர் புத்தகத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுங்க. कोलोसियों का पुस्तक 1வது அதிகாரம், पहला अध्याय கொலேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க, நிறுத்தி வாசிக்கிறேன். கவனிங்க, 25ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். கவனிங்க. 25 वचन से देखिए ஹிந்தில யாராவது வாசிக்கிறீங்களா? முதல்ல हिंदी में पढ़िए कोई निकाले तो 25 वचन से जिसका मैं परमेश्वर के उस प्रबंध के अनुसार सेवक बना जो तुम्हारे लिए मुझे सौंपा गया ताकि मैं परमेश्वर के वचन को पूरा प्रचार करूं अर्थात उस देश को जो समयों और पीढ़ियों से गुप्त रहा परंतु अब उसके उन पवित्र लोगों पर प्रकट हुआ है। பாருங்க, இந்த வசனத்தை புரியுற மாதிரி வாசிக்கிறேன். इस கவனிங்க. वचन को देखिए இங்க பவுல் மூலமா ஒரு வெளிப்பாடு சொல்றாரு. यहाँ पौलुस के जरिए एक प्रकटीकरण कहते हैं ஆதி காலங்களிலும் தலைமுறை தலைமுறைக்கு ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தாங்க. पीढ़ी से पीढ़ी एक ऐसी गुप्त बातों को उसने रखा था இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஆதி காலங்கிறது वो आदि का समय मतलब மனுஷன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக தூதர்கள் இருக்கிற காலம். वो मनुष्य उत्पन्न होने से पहले स्वर्गदूत रहने वाला समय தலைமுறை தலைமுறை என்று சொல்வது पीढ़ी से पीढ़ी मतलब ஆபிரகாம் ஜெனரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. अब्राहम की पीढ़ी से शुरू होती ஆதி है காலம் ஆதாம் ஏவாள் நாட்கள். वो जो आदम हव्वा का समय ஜெனரேஷன் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். वो पीढ़ी को परमेश्वर बनाता है அதுல தலைமுறைங்கிறது நமக்கு கிறிஸ்தவ தலைமுறை ஆபிரகாம்ல இருந்து वो கணக்கிடப்படுகிறது. पीढ़ियां जो अब्राहम से गिनती की जाती है அப்ப தூதனுக்கு தெரியாத ஒரு ரகசியம், तो स्वर्गदूत को जो नहीं मालूम वो रहस्य ஆதாம் ஏவாளுக்கு தெரியாத ஒரு जो ரகசியம், आदम हव्वा को नहीं मालूम ऐसी गुप्त बातें கிட்டத்தட்ட 900 வருடங்கள் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு மிகப்பெரிய மனிதர்களுக்கு தெரியாத ஒரு जो ரகசியம், 900 वर्ष जीवे बड़े परमेश्वर के मनुष्य जो लोग को जो नहीं जानते தலைமுறை தலைமுறைக்கு தெரியாத ரகசியம், पीढ़ी से पीढ़ी ना जानने वाले ऐसी एक बात ஒரு ரகசியத்தின் ஆண்டவர் மறைத்து வைத்து, एक बात को ऐसी गुप्त में रखकर அந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். वचन जरूरी है நீங்க 27வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா 27 वचन को देखिए புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். जिन पर परमेश्वर ने प्रकट करना चाहा कि उन्हें ज्ञान हो तो अन्य जातियों में
उस वेद की महिमा का मूल क्या है? பரிசுத்தவான்களுக்கு பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பரிசுத்தவான்களுக்கு மறைத்து वो पुराने नियम के पवित्र जनों से छिपाकर பிரஜாதிகளாகிய நமக்கு अभी जो अन्य जातियां இதை வெளிப்படுத்த और சித்தமானார். इसकी वेद हमें बताना वो चाहा, அது என்ன ரகசியம்? वो क्या रहस्य है? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். वो क्या ऐसी खाई है कि मसीह जो महिमा की आशा है वो तुम में है. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, தேவ ராஜ்யம். वो यीशु मसीह कहता है कि परमेश्वर का राज्य, அந்த தேவ ராஜ்யத்தின் ரகசியம் என்ன? परमेश्वर का राज्य का क्या रहस्य है? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். वो मसीह जो है महिमा के भरोसे के साथ मेरे अंदर है, वही मेरा कार्य है. தேவ ராஜ்யம் என்று சொன்னால் என்ன? परमेश्वर का राज्य मतलब क्या है? கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்வது. वो मसीह हमारे अंदर वास करना. நம்முடைய இருதயத்தை பற்றி வேதம் பேசுகிறது. वो हमारे हृदय को लेकर वचन कहता है. நம்முடைய மனதை குறித்து வேதம் பேசுகிறது. हमारे मन को लेकर वचन कहता है. பிசாசுடைய ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? और शत्रु का क्या योजना है? 2 கொரிந்தியர் புத்தகத்துல दूसरा कोरिन्थियों का पुस्तक 4:4 வாசிச்சு பாத்தீங்கன்னா, और 4 का 4 देखिए. பிரபஞ்சத்தின் தேவனானவர் நம்முடைய மனதை குருடாக்கும்படியாக அலைந்து கொண்டிருக்கிறார். ओ जिनकी बुद्धि संसार के हैं, ईश्वर ने अंधी कर दी है. இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. इस वचन को नोट करें. 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, दूसरा कोरिन्थियों 4 का 4 कहता है, பிரபஞ்சத்தின் தேவனானவன் ओ जो इस संसार का जो ईश्वर है, யாரையா அவன்தான் பிசாசு. वो कौन है? वही शत्रु. அந்த பிசாசுடைய வேலை என்ன? इसका शत्रु का क्या काम? என்னுடைய மனதை குருடாக்குவது. वो मेरे मन को अंधापन में रखना. அந்த பிசாசு நம்முடைய இருதயத்தை तो குருடாக்குவார். शत्रु हमारे मन को अंधेपन में रखता है. இருதயத்தை அடைத்து போட பார்ப்பார். हृदय को बंद करने को वो देखता है. நம்ம பெயர்ல கிறிஸ்தவம் இருக்கலாம், हमारे नाम में मसीह होगा, நம்ம வளர்ப்புல கிறிஸ்தவம் இருக்கலாம், हमारे बढ़ोतरी में मसीह होगा, குடும்பம் கிறிஸ்தவங்களா இருக்கலாம், हमारे परिवार मसीह में होंगे, நம்ம சந்ததி கிறிஸ்தவங்களா இருக்கலாம். हमारी पीढ़ी मसीह में होगा. ஆனால் என் இருதயத்திலேயோ लेकिन मेरे हृदय में பிரபஞ்சத்தின் தேவனாய் இருக்கிற वो பிசாசானவர் इस संसार का जो ईश्वर है वो என் இருதயத்தை குருடாக்குகிறார். मेरे मन को अंधा करता है. பெயரில் இருக்கிற கிறிஸ்தவம், वो मेरे नाम में रहने वाला मसीह, என் குடும்பத்தில் இருக்கிற मेरे கிறிஸ்தவம், परिवार में रहने वाला मसीह, என்னுடைய சந்ததியில் இருக்கிற वो கிறிஸ்தவம் मेरे पीढ़ी में रहने वाला मसीह, என் இருதயத்துக்குள்ள இல்லாதபடிக்கு वो मेरे हृदय में ना रहते हुए அந்த இருதயத்துக்குள்ள தேவையில்லாதவைகளை நிரப்பி वो उस हृदय में व्यर्थ बातों को डालकर எப்படியாவது அவன் தேவ ராஜ்யத்துக்கு போகாதபடிக்கு कैसे भी परमेश्वर के राज्य में ना जा सको ऐसा. ஐஸ்வர்யவான் லாசரு யாரையா? वो धनी और लाजरस कौन है? ஐஸ்வர்யவானுக்கு நரகம்னா என்னன்னு தெரியுது. वो धनी को पता है कि नरक क्या है. ஐஸ்வர்யவான் பார்க்கிறான், ஆபிரகாமை பார்க்கிறான். वो धनी अब्राहम को देखता है, இவர் ஆபிரகாம் என்று தெரிகிறது, उसको समझ आ रही है कि ये अब्राहम है. லாசரு என்று தெரிகிறது. वो ये मूसा करके समझ आ रही है. அவனும் தேவனை அறிந்தவன் और தான். वो भी परमेश्वर को जानने वाला व्यक्ति. இந்த குஷ்டரோகி லாசரும் தேவனை அறிந்தவன் தான். ओ ये रोगी लाजर भी मसीह को जानता है. பிரச்சனை என்ன? लेकिन समस्या क्या है? தேவ ராஜ்யம் லாசருக்குள் இருந்தது. वो परमेश्वर का राज्य लाजर के अंदर ஆனா थी. ஐஸ்வர்யவானுக்குள்ள தேவ ராஜ்யம் இல்லாதபடி ओ लेकिन धनी के अंदर परमेश्वर का राज्य ना थी. इसीलिए ஐஸ்வர்யவான் இயேசுவை சந்திக்க வருகிறான். वो धनी यीशु से मिलने आता है. சொல்றா, மோசே சொன்னதை எல்லாவற்றையும் நான் கைக்கொள்ளுகிறேன். ओ मूसा कहता है मैं सब कुछ पालन करता हूँ, எல்லாத்தையும் நான் கைக்கொள்ளுகிறேன். मैं सब कुछ पालन करता हूँ. இப்ப இயேசு அவன்கிட்ட சொல்றாரு, अब यीशु से कहता है அவன் ஐஸ்வர்யவானா இருந்தபடியினாலே और मैं धनी था इसीलिए அதை கைக்கொள்ள மனதில்லை. वो उसे पालन करने को मन नहीं. அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அந்த நாட்களில கைக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? तो अब जो पालन करने वाली कार्य क्या है? கிறிஸ்து இயேசு நமக்கு சொன்ன காரியத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். ओ मसीह यीशु ने जो कहा उसका पालन करना है. அப்பதான் கிறிஸ்து உள்ளே வாசம் செய்வார். मतलब तभी मसीह अंदर कार्य करेगा. அவன் எல்லாவற்றையும் கைக்கொண்டான். वो सब कुछ उसने पालन किया. இயேசு சொன்ன வார்த்தையை கைக்கொள்ளல. यीशु ने कहा वचन को पालन नहीं किया. हालेलुया. हालेलुया. ட்ரெடிஷன் விசுவாசிகளாக இருக்கலாம். ओ हम हो सकते हैं ट्रेडिशनली विश्वासी. நமக்கு சில ட்ரெடிஷன் இருக்கும். हमारे भी कुछ ट्रेडिशंस होंगे. நான் இப்படி இருப்பேன், मैं ऐसा रहूंगा, நான் இப்படி செய்வேன். मैं ऐसा करूंगा. எனக்கு எங்க சர்ச்சில் ஒரு ஐயா இருந்தாரு. तो एक भाई था புது காயின்ஸ் அவர் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்காரு. और एक छोटा सा एक नया कॉइन ऐसा कार्य है. புது காயின்ஸ் எல்லாம் வந்து சர்ச்சில் போடுவார். वो उनको छोटा सा
दुकान था तो नए कॉइन सब ले आकर भवन में डालते थे। அவர் பக்கத்துல தான் உட்காருவார். वो मेरे पास बैठते थे। புது 1 ரூபாய் காயின், नया 1 रुपए का कॉइन, 2 ரூபாய் காயின், नया 2 रुपए का, புது 5 ரூபாய் காயின் வரைக்கும் இருந்துச்சு. नया 5 रुपए का तब नया आया था। எல்லாம் புதுசா இருக்கும். सब कुछ नया அதே होगा। போல புது 10 ரூபாய் நோட்டு, नया 10 रुपए का नोट, அங்க பெட்டி கடையில எதெல்லாம் வருதோ புதுசா எடுத்து வந்து போடுவார். जो कुछ नया उनसे मिलता है वो सब ले आकर भंडार में வாய் डालते थे। சும்மா இருக்காது. लेकिन उनका मुंह शांत नहीं रहता। அந்த பக்கத்துல இருந்து சீனி விட்டுருவாங்க. और जो बाजू में बैठे उनको थोड़ा छेड़ते हैं। நம்ம எப்படி காணிக்க போறதுன்னா, कैसे भेंट चढ़ाना है? ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒவ்வொரு வீட்ல போய் கிளினிக் பிளஸ் ஷாம்பு வாங்கிட்டு வருவேன். ओ मैं रविवार को हर घर में जाकर क्लिनिक प्लस का शैम्पू लेकर காணிக்க आओ। போடலாம், அப்ப காசு கிடையாது. ओ उस समय भेंट चढ़ाने को पैसे नहीं। அப்ப ஒரு 4-5 வீட்லயாவது கிளினிக் பிளஸ் ஷாம்பு வாங்கி और கொடுத்தா 4-5 घर में यदि मैं शैम्पू दिला दूं 75 பைசா, 75 पैसे का एक शैम्पू, 25 பைசா வச்சுக்கொண்டுருவாங்க. बाकी 25 पैसा कहेंगे तुम रख लो। ஞாயிற்றுக்கிழமை காலையில என்னோட வேலை என்னன்னா, और रविवार सुबह मेरा काम இதுக்கு வேண்டிய காணிக்க போடணும்னு சொல்லியே, भेंट चढ़ाने के लिए, ஏன்னா நடந்துதான் உங்களோட காசெல்லாம் இருக்காது. और चल कर जाना मेरे पास पैसे तो होता नहीं ஆனா है। எப்படியாவது காணிக்க போடணும். कैसे भी भेंट चढ़ाना है। அதனால 25 பைசா 4-5 வீட்ல கிடைச்சா பைசா கிடைக்கும். और 4-5 घर में दिला दो तो मुझे पैसा बच के அதை मिलेगा। வாங்கி சாப்பிட மாட்டேன். उसे लेकर मैं नहीं அதை खाता, எப்படியாவது நோட்டா மாத்தி, उसको नोट में बदली करके இல்ல 50 பைசா காயினா மாத்தி या 50 पैसे बदल कर காணிக்க போடுவேன். भेंट चढ़ाता हूँ। அவர் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாரு, मेरे बाजू वाले कहते हैं நான் பாத்தியா ஆண்டவருக்காக, देख मैं देख प्रभु के लिए, அவர் பெரிய ஆளு, वो बड़ा है, ஆண்டவருக்காக புது காயினா போடுறேன். मैं प्रभु के लिए नया कॉइन लेकर आया हूँ। அவரை பார்த்து சொல்லுவேன், मैं उनको कहता था பீடி வித்த காசை போடுறேன், ओ तू बीड़ी बेच के लिए आया है, நீ வந்து பான்பராக் வித்த காசை போடுறேன். ओ तू पान बेच कर लिए आया है। நான் சொல்றேன், நான் வேலை செஞ்சு போடுறேங்க. वो कहता है कि मैं कहता हूँ कि मैं काम करके लिया हूँ। இதே சொன்னாங்க நாங்க ஆர்குமெண்டா இருக்கும். कई बार वही खिटपिट होता है। நான் சொல்றது என்னன்னா, मैं ये कहता था ட்ரெடிஷன் கிறிஸ்தவத்தை பற்றி இந்த நாட்கள் அல்ல. और ट्रेडिशनली मसीह वो ये समय नहीं है। ட்ரெடிஷன் முக்கியம் கிடையாது. हमारे ट्रेडिशन महत्व नहीं। தேவ ராஜ்யம் நமக்குள்ள இருப்பது மிக மிக முக்கியம். परमेश्वर का राज्य हमारे अंदर होना महत्व है। தேவ ராஜ்யத்துக்குள்ள நடப்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். परमेश्वर के राज्य पर चलना महत्व है। அந்த தேவ ராஜ்யத்தை குறித்து ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ளணும். परमेश्वर के राज्य को लेकर एक संतान जाने है। தேவ ராஜ்யம் அந்த இருதயத்துல கிறிஸ்து மட்டால நம்ம தேவ சாயலாய் மாறுகிறோம். ओ जो हृदय में मसीह आए तो परमेश्वर के स्वरूप में बदल जाता है। முந்தின ஆதாம் வந்தாரு, वो पहले का आदाम आया, அவர் தேவ சாயலில் இருந்தான். वो परमेश्वर के स्वरूप में रहा। ஒருத்தர் கேட்டாங்க, ஏன் ஏவாள்கிட்ட பேசி ஆதாம்கிட்ட பேசல? वो क्यों वहां से बोलकर आदाम से बात नहीं किया? ஆதாம்கிட்ட ஏன் பேசாம விட்டாரு? आदाम से भेंट क्यों नहीं किया? இன்னைக்கு காலையில இந்த வசனத்தை தியானிக்கிறப்போ, आज सुबह इस वचन को ध्यान करते समय ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை குறித்து கவனிச்சிட்டு இருந்தேன். उत्पत्ति 3 अध्याय को मैं देख रहा था। 2ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். दूसरा अध्याय में एक ऐसी वचन है, ஆதியாகமம் 2:23 வாசிக்கிறப்போ, वो 2 का उत्पत्ति 2 का 23 देखिए। ஆதாம் ஒரு கன்ஃபஸ் பண்ணுவா பாருங்க. आदाम एक ऐसी कार्य कहता है, இவள் என் எலும்பிலிருந்து என் மாம்சத்திலிருந்து உருவானாள். ओ ये मेरे मांस से उत्पन्न हुआ है। அதனால இவ மனுஷி எனப்படுவா. ओ इसलिए इसे स्त्री कहा जाएगा, ஆதாம் தேவனை உருவாக்கினான். क्योंकि आदाम को प्रभु ने स्वयं बनाया। அவனுடைய தேவ சாயல் அவனுக்குள்ள எளிதாய் புரியப்பட்டது. और परमेश्वर का स्वरूप उसके अंदर आसानी से समझ में लाने लगी। அதனால பிசாசுக்கு பயம், இவன் தேவ சாயலில் वो இருக்கிறான். इसने शत्रु को डर था कि ये परमेश्वर के स्वरूप में है। ஆனா ஏவாள்கிட்ட என்ன சொல்றான்? लेकिन हव्वा से क्या कहता है? நல்லா கவனிங்க, சத்தியம் ரொம்ப மிக और முக்கியம். सत्य को गौर करे। உனக்கு போதிக்கப்படுகிற சத்தியத்தின் பிரகாரம் தான் நான் வாழணும். वो आपको उपदेश दी जाने वाली सत्य के अनुसार आपको जीना है, அந்த சத்தியம் உன்னை உருவாக்கும். क्योंकि वही सत्य आपको तैयार இப்ப करती है। ஆதாம் என்ன ஏவாளுக்கு போதித்தான் தெரியுங்களா? और ये आदाम ने हव्वा को क्या उपदेश दिया? நீ என் மாம்ச எலும்பிலிருந்து உண்டாக்கப்பட்டாய். और ये जो है मेरे हड्डी और मांस से उत्पन्न हुआ है। அவன் கன்ஃபஸ் பண்ணத மாம்சம் என்று கன்ஃபஸ் பண்ணுவான். वो ऐसा कबूल करता है कि ये मेरे मांस से, ஆகவே நீ மனுஷி என்று சொல்லுவான். और तब वो कहता है कि ये तुम नारी हो। இவன் தான் பேர் வைக்கிறான். यही खुद नाम रखता है, இவன் தான் ஏவாளுக்கு டீச் பண்றான். यही हव्वा को सिखाता है। இந்த வேலையை தேவன்கிட்ட கொடுத்திருந்தா, और ये काम यदि प्रभु को देते தேவன் முன்னாடி சொன்னா தேவ சாயல்ல ரெண்டு பேரையும் और சிருஷ்டித்தார். परमेश्वर के स्वरूप में दोनों को सृष्टि किया। ஆனா இவன் அதிகம் கேட்ட ஏவாள் கேட்ட வார்த்தை அதிகம் யாருக்கு இருந்தது? और लेकिन अधिक किससे सुना हव्वा ने? ஆதாம் இருந்தான்,
கேட்டான். अब आदाम से सुना, அதனால தேவ சாயலின் மகிமை அவனுக்கு தெரியல. वो परमेश्वर का स्वरूप का महिमा उसे पता है। ஏவாள்கிட்ட வந்து பிசாசு அழகா பேசினான். इसलिए हव्वा के पास शत्रु आकर उसे भेंट करने அதை लगा। ஆண்டவர் புரிந்து கொண்டார். प्रभु ने उसे समझ लिया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம் வந்தார். तो इसलिए जो उसके बाद प्रवेश मसीह जो दूसरा आदम आया, ஆதாம் ஏவாளுக்கு आदम और हव्वा को பிசாசு யாருன்னு தெரியாது. और शत्रु कौन है पता नहीं, பிசாசு பத்தி ஒரு நாலேஜ் இல்ல. शत्रु के बारे में कोई नॉलेज அதனால नहीं, அவன் தோற்று போனான். इसलिए वहां वो हार गया। இயேசுநாதர் அப்படி கிடையாது. यीशु ऐसा नहीं है। 33 வருஷம் பூமியில வாழ்ந்தார். 33.5 वर्ष वो वहां पे पृथ्वी पर जिए। वो பிசாசினோடு ஒரு யுத்தம் நடந்தது. शत्रुओं से युद्ध हुआ, வனாந்தரத்துல யுத்தம் நடந்தது. वो वहां जंगल में युद्ध हुआ, ஆவாசத்துல யுத்தம் நடந்தது. वो वहां पे युद्ध हुआ, பிசாசை ஜெயித்தான். वो शत्रु से जय पाया, எல்லா ஜனங்களும் ஜெயிக்கும் வண்ணமாக वो सारे लोग जय पाने जैसा கல்வாரி சிலுவைக்கு கடந்து वो வந்தான். कलवरी क्रूस पर वो गया। அன்றைக்கு ஆதாமின் விழா எலும்பு எடுக்கப்பட்ட பொழுது மணவாட்டி உருவானாள். और जो आदम के फसली में से हड्डी निकाला तो उसके लिए एक दुल्हन वहां बनी। ஒரு மணவாட்டி உருவாக போகிறது. वो अब एक दुल्हन उत्पन्न होने पर है, அதற்கு தேவை ஒரு விழா எலும்பு. और उसको जो चाहिए वो फसली का हड्डी। ஆகவே அந்த காவல்காரன் இயேசு விழா எலும்பை நோக்கி குத்தினான். और तभी वहां पे जब उस क्रूस पर उनकी फसली की और लोगों ने मारा, அந்த விழா எலும்பை குத்துகிற பொழுது அவங்களுக்கு தெரிந்தது இயேசு மரித்து விட்டார். और जब उन्हें मारते समय समझ आया कि यीशु अभी मर चुका है, அந்த விழா எலும்பை நோக்கி குத்துகிற பொழுது जब उनकी फसली की जगह पर जब उन्हें छुआया, ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. वचन कहता है कि उसमें खून और पानी बाहर आई। விழா எலும்பு குத்தப்பட்ட அந்த மணித்துளி நேரங்களிலே और जब उस फसली पर मारा गया उस क्षण में அவர் ஜீவனை பரலோகத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்த அந்த வேளையிலே और वो अपने जीवन को स्वर्ग की ओर दिया हुआ उस समय में, அந்த விழா எலும்பிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளியே வருகிற और வேளையிலே उनकी फसली से जब खून और पानी जब बाहर निकला, பழைய ஏற்பாட்டு திருச்சபையுடைய திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டு तो पुराने नियम की जो कलीसिया की जो वो वस्त्र वो दो टुकड़े में फटने புதிய लगी, ஏற்பாட்டின் சபையாகிய மணவாட்டி பிறந்தார். और जो नया नियम की जो दुल्हन वहां पे दो इसमें होने लगे। ஆதாமினால் உண்டாக்கப்பட்ட மணவாட்டி तो आदम के लिए बनाई गई दुल्हन அந்த விழா எலும்பினால் உருவாக்கப்பட்டவர். और जो फसली की हड्डी से बनाई ஆனால் गई, சபை என்னும் மணவாட்டி लेकिन कलीसिया जो दुल्हन है, நீயும் நான் ஆண்டவருக்கு ஒரு மணவாட்டி. आज आप और परमेश्वर की एक दुल्हन है। உன்னையும் என்னையும் கர்த்தர் எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார். आज आपको और हमको परमेश्वर कैसे बना के रखा है, ரத்தம் சிந்தினபடியினாலே वो अपना लहू बहाया इसीलिए, கிடைத்த ரட்சிப்பு ओ उन्होंने जिया हुआ चुपाया उद्धार, மரணத்தை காட்டுவதற்கு அடையாளமாக தண்ணீர் இல்லாத ஞானஸ்நானம். और उसके चिन्ह के रूप में पानी से बपतिस्मा। இப்படித்தான் மணவாட்டியாகிய நான் பிறந்தேன். ऐसे ही दुल्हन में जन्म लिया। அதனால நான் சொல்றது புரியுது. कितने लोग को समझ आ रहे हैं? நம்ம ஆண்டவருக்கு ஒண்ணு தெரியும். हमारा परमेश्वर को एक पता है, அந்த மணவாட்டி ஏவாள் பிசாசுடத்துல தோற்று போனா. और वो दुल्हन हव्वा जो शत्रु के सामने हार चुकी, இந்த மணவாட்டியாகிய சபை கட்டடம் அல்ல, நம்மளை பேசுகிறது. ओ ये जो दुल्हन जो कलीसिया जो हमें स्माइल कहता है, இவன் பிசாசை ஜெயிப்பான். ये शत्रु से जीत ஆனா पाया, நம்மளால ஜெயிக்க முடியல. ओ लेकिन वो नहीं जीत पाया। அப்பதான் ஆண்டவர் பேட்டர்னை சேஞ்ச் பண்றாரு. और तभी परमेश्वर कार्य को बदलता है। இவனுக்கு புரிய வைக்கணும்னா, इनको समझाना है तो நித்திய ராஜ்யத்துல என்னோட வரணும்னா, वो अनंत राज्य में मेरे साथ அவனுக்கு आना है தேவ तो ராஜ்யம்னா என்னன்னு தெரியணும். परमेश्वर का राज्य मतलब क्या है, தேவ ராஜ்யம் என்னன்னு தெரிஞ்சா और மட்டும்தான் परमेश्वर का राज्य क्या है जो मालूम அவனால पड़े, நித்திய ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். तभी अनंत राज्य में आ सकते हैं। அப்ப தேவ ராஜ்யம் நம்ம மனதில் இருக்கிற இருதயத்துல இருக்கிறது. तो परमेश्वर का राज्य हमारे हृदय में है। நம் இருதயத்துல தேவ ராஜ்யம் இருக்கா செக் பண்ணி பாருங்க. हमारे हृदय में परमेश्वर का राज्य है क्या, परख कर देखो। உங்க இருதயத்துல எது பெருசா விளைந்து கிடக்கிறது? तो हृदय में कौन सी बात जो बड़ा रूप में है, கசப்பா, कड़वाहट, உலக இச்சைகளா? संसारिक इच्छा, ஆனா அதுதான் அதிக இடம் கொடுத்திருக்கிறோம். क्योंकि आप उसको अधिक स्थान दिए हैं। தேவையில்லாத காரியமா? वो व्यर्थ कार्य, பயமா? भय, இதெல்லாம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கா? ये सब यदि आपके हृदय में எல்லாரும் है, சொல்லிட்ட बीपी ஏறிடுதா? ओ क्या बीपी कोई कहे तो बीपी बढ़ जाता है, எல்லாரும் சொல்லிட்ட கண்ணீர் வந்துடுதா? यदि कोई कह दे तो आंसू आ जाता है। தேவ ராஜ்யம் நமக்குள்ள இல்ல. ओ परमेश्वर का राज्य हमारे अंदर नहीं है। திரும்ப எழுதி கொடுக்கிறேன். वो मैं
मैं फिर कहता हूँ தேவ ராஜ்யம் இல்லனா நித்திய ராஜ்யத்துக்கு போறது கஷ்டம். ओ परमेश्वर का राज्य नहीं तो अनंत राज्य में जाना कठिन है। பரிசேயர்களுக்கு புரியாது. ये फरीसियों को ना समझे। இந்த பிரசங்கம் எதிர்மறையா தான் பேசுவாங்க. और इस प्रचार को विरोध में प्रचार करेंगे। இயேசு ஒரு முடிவு பண்றாரு. यीशु क्या निर्णय लेता है? நான் வெளியே வந்து உட்கார்ந்து பேச போறேன். ओ तुम यहाँ है, तुम्हें बाहर आकर प्रचार करूंगा। பிள்ளைக்கு பரிசுத்தத்தை பத்தி எத்தனை பேசினாலும் புரிய மாட்டேங்குது. ओ पवित्रता को लेकर कितना भी कहे ना समझे। பேசினா புரிய மாட்டேங்குது. संसार को लेकर के तो ना समझे। வெளியே வருகிறேன். ओ मैं अब बाहर आता हूँ। வெளியே வந்தோட ஒரு திரளான கூட்டம் வந்தது. ओ यीशु जब बाहर आए तो एक बड़ी भीड़ वहाँ इकट्ठी हुई। கடைசி காலத்துல வாழ்கிற திருச்சபையே अंतिम समय में जीने वाली कलीसिया சாஸ்திரவன் மனதை குருடாக்கும்படியாய் விரும்புகிறான். ओ शत्रु हमारे मन को अंधा करने के लिए फिर रहा है। சத்தியத்தின் ஆழம் என்ன தெரியுமா? सत्य की गहराई क्या है? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்பதுதான் ओ சத்தியம். मसीह मेरे अंदर है, वो सत्य है। கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார் என்பதுதான் ओ சத்தியம். मसीह मेरे अंदर जीता है, ये सत्य है। தேவ ராஜ்யம் நமக்குள்ள இருக்கணும். परमेश्वर का राज्य हमारे अंदर होना है। மாஸ்டர் இந்த தேவ ராஜ்யம் எனக்குள்ள இருக்கணும்னா என்ன செய்யணும்? परमेश्वर का राज्य मेरे अंदर होना है तो मुझे क्या करना है? ரெண்டு கம்பேர் பண்ணி சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. और दो कार्य कहता हूँ। நீங்க ஆதியாகமம் 3 அதிகாரத்தையும் उत्पत्ति 3 अध्याय இயேசு கிறிஸ்துவோட உவமை மத்தேயு 13 அதிகாரத்தையும் और यीशु मसीह का जो मत्ती 13वां अध्याय जो प्रभु का दृष्टांत है, ரெண்டையும் கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ये दोनों को जरा गौर करें। அங்க ஒரு சம்பவம் நடைபெறும். वहाँ एक संभव है। என்ன அப்படி சொன்னா ஏவாள்கிட்ட வந்து பேசுறான். और वहाँ से कहते हैं பிசாசு பூமியில அதாவது ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற காரியத்தை வச்சு और शत्रु पृथ्वी पर जो एदेन वाटिका में रहने वाले कार्य को நித்திய लेकर காரியத்தை குறித்து பேசுறான். अनंत कार्य को लेकर பிசாசு कहते हैं। நம்ம பிசாசு வசனத்தை வச்சு தான் பேசுவான். और देखिए शत्रु भी वचन को लेकर ही ரொம்ப कहता है, பர்ஃபெக்ட்டா பேசுவான். वे बहुत एक्यूरेट कहेगा। ஏவாள்கிட்ட பேசுறான் பாருங்க. अब वहाँ से बोलता है அந்த ஏதேன் தோட்டத்துல என்ன இருந்துச்சு? एदेन वाटिका में क्या था? அந்த ஜீவ விருட்சம் இருந்துச்சு. वो जीवन का वृक्ष था। அத பூமியில அதே போல ஆண்டவர் உண்மையா பேசுற பூமியில இருக்கிற காரியத்தை வச்சு பேசுவார். और जब परमेश्वर पृथ्वी की कार्य को लेकर वो कहता है, 13 அதிகாரம் கப்பர்நகூம்ல நடந்த ஒரு சம்பவம் நீங்க வாட்ச் பாத்தீங்கன்னா தெரியும். 9 அதிகாரத்துல இருந்து और मत्ती 13वां अध्याय या 9वां अध्याय से आप पढ़ेंगे तो कफरनहूम में हुई कार्य को लेकर वाणी की गई है। அந்த கப்பர்நகூம்ல இருந்தவர் தான் மத்தேயு. वो कफरनहूम में रहने वाला वो मत्ती है। மத்தேயு 9:9 வாட்ச் பாருங்க. அந்த கப்பர்நகூம்ல மத்தேயு இருக்கிறப்ப அவனை கர்த்தர் அழைக்கிறார். और मत्ती 9 में लिखा है कि कफरनहूम में मत्ती को प्रभु बुलाता है। அந்த கப்பர்நகூம் பக்கத்துல தான் இந்த உவமைகள் பேசப்படுகிறது. और कफरनहूम के बाजू में से ये दृष्टांत कही गई है। இன்னைக்கும் கப்பர்நகூம் போனீங்கன்னா சில கிராமங்கள் இப்படி தான் இருக்கும். आज भी कफरनहूम में जाएंगे तो कुछ गांव ऐसी ही है। अनेक வேத அறிஞர் சொல்ல இன்னைக்கும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. और आज भी अनेक लोग कहते हैं कि वो गांव आज भी ऐसी है। எப்படி சில கிராமங்கள் இருக்குன்னா तो कैसे कुछ गांव कैसी है? இப்ப அந்த கிராமத்துக்கு போனா ஒத்தையடி பாதை தான் இருக்கும். ये उस गांव में जाए तो बस एक ही मार्ग है। ஸ்டில் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. आज भी वैसी है। அந்த பாதை வழியில போறப்போ उस मार्ग पे जाते समय ஒத்தையடி பாதையா காணப்படும். वो एक ही छोटी सी मार्ग है அதுக்கப்புறம் மலை குன்றுகள் பாறைகள் காணப்படும். और वहाँ पत्थर दिखाई देता அந்த है। பாறைகளை கடந்து போறப்போ उस पत्थर की ओर जाते समय நிறைய முள்கள் புதர்கள் காணப்படுமா. वहाँ पे कांटे की झाड़ बहुत बड़ी भी होती அந்த है। பாதைக்குள்ளேயே போனா उसी के अंदर गए तो வயல் நிலங்கள் இன்னைக்கு காணப்படுமா. और वहाँ पे ऐसे एक जंगल के समान वहाँ स्थान दिखता है। இன்னைக்கும் அங்க अनेक அறுவடை நடந்து கொண்டே இருக்கிறது. वो वहाँ पे खेती के समान भी जगह है। அதனால तो आज भी இயேசுவோட இந்த மத்தேயு உவமை ஆரம்பிக்கிறப்ப கவனிச்சு और பாத்தீங்கன்னா मत्ती का वो दृष्टांत की शुरुआत में देखिए அழகா வழி இருக்கு. और उस मार्ग के किनारे சில விதைகள் விழுந்தது. और कुछ बीज गिरे। அந்த சில விதைகள் கற்பாறை அருகே விழுந்தது. उसमें से जो पत्थरों के बीच में அடுத்தது முள்ளுகளுக்கு இருந்த இடத்துல விழுந்தது. कटेरी झाड़ में गिरी। அடுத்தது நல்ல நிலத்துல விழுந்தது. वो अगला अच्छी जमीन पर गिरी। பூமியில நடந்த ஒரு காரியத்தை வச்சு पृथ्वी में हुई एक कार्य को இந்த लेकर சப்ஜெக்ட் எங்க கொண்டு போறா? நித்திய ராஜ்யத்துக்கு நேரா கொண்டு போவார். अभी उन्हें अनंत राज्य की ओर ले चलते हैं। இது இயேசு கிறிஸ்து. ये यीशु मसीह है। அந்த கிறிஸ்துவாகிய பிசாசு अब विरोध मसीह जो शत्रु है இவன் என்ன செய்யறான்? ஏதேன் தோட்டத்தை காண்பிச்சு वो एदेन वाटिका को दिखाकर ஏதேன் தோட்டத்துக்கு ஜீவ விருட்சத்தை காண்பித்து एदेन वाटिका में रहने वाले जीवन के वृक्ष को நீங்க दिखाकर சாவதே சொல்லி நித்திய ராஜ்யத்தை குறித்து பேசுறோம். तुम निश्चय नहीं परोगे करके अनंत राज्य को लेकर कहते हैं। நான் அதுக்கு தான் சொல்றேன், தேவ ராஜ்யம் தேவ பிள்ளை நன்றாய் அறிந்திருக்கணும். और इसलिए मैं कहता हूँ कि परमेश्वर के राज्य को एक संतान जानना जरूरी அன்னைக்கு है। ஏவாளுக்கு தெரியல என்னோட பேசுறது
யார் என்று वो சொல்லி उस दिन अव्वा को नहीं समझा मुझसे किसने भेंट ஆனா किया। இன்னைக்கு தேவ பிள்ளைக்கு நன்றா தெரிந்திருக்கணும் लेकिन आज परमेश्वर की संतान को ये बात समझना जानना जरूरी है। பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை ஒரு பாஸ்டருடைய வார்த்தை அல்ல वो जो आने वाली जो शब्द जो है वो दास की ओर से नहीं आती। பாஸ்டர் நீங்க அபிஷேகம் பண்ணல वो दास को आपने अभिषेक இது नहीं किया। பரலோக அபிஷேகம் ये स्वर्गीय अभिषेक है। பரலோகம் நியமித்தது ये स्वर्ग ने नियुक्त किया है। நீங்களும் நானும் அந்த மகிமையை மாற்ற முடியாது और आप और हम उनकी महिमा को नहीं बदल सकते। அவன் விழுந்து போனாலும் அவர் அவனை சரி செய்து கொள்வார் यदि वो गिरे तो भी वो उसको सही करता है। காம்ப்ரமைஸ்க்கு மட்டும் வரவே மாட்டான் वो समझौता में नहीं आता कभी। நீ விழுந்து போனா பாஸ்டர் கேட்பாரு वो यदि आप गिरे तो दास पूछता है, ஆண்டவர் கேட்பாரு प्रभु पूछेगा। நான் விழுந்து போனா यदि मैं गिर சில जाऊं காரியத்தை நீங்க நியாயமா கேட்கலாம் तो आप यहाँ ही पूछेंगे, ஆனா என் மேல இருக்க அபிஷேகம் கர்த்தர் கொடுத்தது लेकिन मुझ पर जो अभिषेक है प्रभु ने दिया है, அவர்தான் உத்தரவாதி वो उसका जिम्मेदार है। பைபிள்ல அதுக்கு अनेक சம்பவங்கள் இருக்கு तो बाइबल में इसके लिए अनेक संभव है। இதுதான் பலிபீடத்தில் இருக்கிற தேவ ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் तो यही वेदी पे रहने वाला दास और विश्वासी में रहने वाला फर्क, இதைத்தான் வேதம் போதிக்கிறது तो यही वचन भी कहता है। பாஸ்டர் நீங்க சொல்றது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படியா तो क्या आप जो कहते हैं पुराना नियम नया नियम, புதிய ஏற்பாடும் அப்படிதான் तो ये नया नियम भी वैसी है। ரோமர் புத்தகம் 8 பவுல் சொல்லுகிறார் और रोमियो के 8वां अध्याय में कहता है पौलुस, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டேன் तो मैं जो पाप के नीचे बिखा गया, அப்படின்னா நானே मतलब मैं ही, இத்தனை சுவிசேஷ நூல்களை எழுதின நானே तो इतने सुसमाचार के पुस्तक को लिखने वाला मैं, சுவிசேஷ நிருபங்களை எழுதின நானே और सुसमाचार के पुस्तक को लिखने वाला मैं, இயேசுவை முகமுகமாய் தரிசித்த நானே और यीशु को मुंह में दर्शन किया हुआ मैं, பாவத்துக்கு கீழாய் விற்கப்பட்டேன் पाप के नीचे बिखा गया, எனக்கு அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது इसलिए मुझे वो कांटा दिया गया है। ஆண்டவர்கிட்ட கேட்டேன் मैंने प्रभु से मांगा, தேவத்தை செய் என் கிருபை உனக்கு போது வேலை பாரு और जो मेरा है तो अपना देखो। அவனுக்கு இல்லாத கோபமா वो क्या पौलुस को नहीं क्रोध, தேவ பிள்ளையே ஒரு சத்தியத்தை நல்லா தெரிந்து கொள்ளுங்க परमेश्वर के लिए वो एक सत्य को जाने, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தையை ரொம்ப கவனமா கவனிக்கணும் वो अपने जो प्रभु हमसे भेंट करने वाली खाई को गौर से யார் सुने। பேசுறாங்க கிடையாது என்ன பேசப்படுகிறது ரொம்ப மிக முக்கியம் कौन बोल रही है नहीं बल्कि क्या कहा जा रहा है वो महत्व है। இருதயத்தோடு இருதயமாய் பேசப்படுகிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில மிக முக்கியம் वो आप हृदय से भेंट करने वाले वचन आपके जीवन के लिए महत्वपूर्ण है। ஏன் ஏவாளுக்கு தெரியல क्यों अव्वा को नहीं मालूम, ஏன் ஏவாள் தெரியாம போயிட்டா क्यों अव्वा को नहीं समझ में आई, ஏன் சீசர்களுக்கு தெரியல क्यों चेलों को नहीं मालूम पड़ा, சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தா चेलों को सिखाया, ஏவாளுக்கு கற்றுக் கொடுக்கல अव्वा को नहीं सिखाया। அந்த கொலோசியர் புத்தகம் उसने कोलोसियों की पुस्तक में தலைமுறை தலைமுறைக்கு ஆண்டவர் மறைத்து வைத்து पीढ़ी से पीढ़ी तक प्रभु से छिपा कर रखे, இப்போது இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு புறஜாதியாய் இருக்கிற நமக்கு வெளிப்படுத்த और செல்வார் अब जो पवित्र लोग जो अन्य जातियों के लिए प्रभु हमें भी वो प्रकट करता है। சரி பிசாசு என்ன செய்வான் तो शत्रु क्या करता है, இதைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள மூன்றாம் அதிகாரத்துல அவன் என்ன செஞ்சானா और तीसरे अध्याय में देखिए மூன்று காரியம் ரொம்ப மிக முக்கியம் 3 कार्य बहुत जरूरी है। முதலாவது கேட்க வைப்பான் पहला वो सुनने को देता है, தேவ ராஜ்யத்தை பற்றி அறியணும்னா परमेश्वर के राज्य को लेकर जानना है। மூணு அவயவங்கள் ரொம்ப மிக முக்கியம் 3 कार्य बहुत जरूरी இந்த है। மூணு அவயவம் சரியாயிடுச்சா மொத்த சரீரம் சரியாயிடும் यदि 3 अंग सही हो तो बाकी सारी कार्य सही हो जाती है। முதல்ல கேட்க வைப்பான் पहला वो सुनने को देता है, இரண்டாவது பேச வைப்பான் दूसरा बोलने को देता है, மூன்றாவது பார்க்க வைப்பான் तीसरा वो देखने को देता है। நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம் आप कैसे भी बदल लो इसको, ஆனா இந்த மூன்று அவயவங்களை செயல்படுத்துவோம் लेकिन 3 कार्य को वो करने देता है। இதைத்தான் ஆண்டவரும் செய்கிறார் यही कार्य प्रभु भी करता है। உவமையை சொன்ன சீசர்கள் கேட்டார்கள் वो दृष्टांत को कहते ही वो चेलों ने उसकी ओर कान लगाया, இரண்டாவது உவமையுடைய அர்த்தத்தை சொல்லுங்கள் பேசினார்கள் तो दूसरा उस दृष्टांत के अर्थ को वो लोग बोलने लगे। அவர் பேசின காரியத்தை ஆவியில கண்டார்கள் அதனால மத்தேயு சொல்லுகிறார் இதெல்லாம் கப்பர்நகூமில் இருக்கிற காரியம் उन्होंने जो बोला वो आत्मा में करने लगे, कफरनहूम में ये सब उन्होंने देखा था। அப்ப நீங்க எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க तो आप जानो தேவ ராஜ்யத்துக்கு மிக முக்கியமான காரியம் परमेश्वर के राज्य के लिए मुख्य कार्य, இந்த மூன்று காரியம் பிசாசுக்கு நல்லா தெரியும் शत्रु को अच्छे से पता है। பிசாசு ஏவாளை கண்டுபிடித்த உடனே शत्रु हव्वा को पहचानते ही ஏவாள் இடத்துல வந்து பேசினா अब वहां के पास आकर बोलने लगा। ஏவாள் இடத்துல எப்படி பேசினா अब वहां के पास कैसे बोला, நீங்க அந்த சத்தத்தை நீங்க வாட்ச் பாருங்க तो सबों को पढ़कर दिखे, கேள்வி எழுப்பி பேசினா वो सवाल खड़ा करके पूछने लगा। பிசாசு சந்தேகத்தை எழுப்புவான் हमेशा शत्रु एक संदेह को खड़ा करता है, கேள்வியை எழுப்புவான்
எழுப்புவான். एक संदेह को खड़ा करता है। இருதயத்துல அப்படிதான் இருக்கும். और हृदय उसका ऐसी होता है। யாராவது சொல்லிட்டா போதும், यदि कोई कुछ कह दे, மண்டையில 1000 கேள்வி வரும். मन में 1000 सवाल आते हैं। ஒரு சின்ன காரியமா இருக்கும், एक छोटी सी कार्य होगी, அதை என்னமோ பயங்கர பெரிய ஆபரேஷன் ரேஞ்ச் கொண்டு போயிடும். वो उसे बहुत बड़ा ऑपरेशन तक ले जाते हैं। நம்ம மண்டையெல்லாம் மாத்தி விட்டுருவோம். अपने माइंड को चेंज करवा देते हैं। பிசாசுட வேலை கேள்வியை எழுப்புவான். क्योंकि ये शत्रु का काम है कि सवाल को उत्पन्न करना। ஒண்ண மட்டும் வாழ்க்கையில மறந்துடாதீங்க, एक कार्य को ना भूले, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ओ मसीह मेरे अंदर है। எத்தனை பேர் சொல்ல முடியும்? ओ कितने विश्वास करके कह सकते हैं? சந்தேகமே படாதீங்க. ओ संदेह के बिगर என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, जो कुछ हो जाए, கிறிஸ்து ஒண்ணுல தெளிவாயிரு. एक बात में आप सचेत रहे, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். मसीह मेरे अंदर है। ஹalleluya. हालेलुया। சந்தேகமா இருக்கா உங்களுக்கு? ओ क्या आपको संदेह है? வினத்தோடு கூட இருக்கிறீங்களா? ओ क्या इस तरह की सोच के साथ है? இதயத்துல கண்டத நிரப்பி வச்சிருக்கீங்களா? आपके दिल में व्यर्थ बातों को डाल कर रखेगा, அதையெல்லாம் தூர வீசிட்டு वो सब दूर उठाकर இருதயத்தை எப்படி நிரப்பணும்னா, और हृदय को कैसे चलाए? கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். मसीह मेरे अंदर है। விசுவாசத்தோட சொல்லுங்களேன். विश्वास के साथ बोलिए। வேத வியாதி மாறும். ओ ये बीमारी तभी बदल जाएगी, பலவீனம் மாறும். अभी वो बलहीन बदल जाएगी, கிறிஸ்துவுக்குள் சகல பரிபூரணமும் உண்டு. क्योंकि मसीह में सारी परिपूर्णता है। கிறிஸ்துவுக்குள்ள மரணம் இல்லை. ओ मसीह में मृत्यु नहीं है। பாதாளத்தை ஜெயித்தவர், वे अलग से जय पाए हैं, வியாதியை वो ஜெயித்தவர், बीमारी से जय पाए हैं, சாபத்தை वो ஜெயித்தவர். श्राप से जय पाए हैं, எனக்குள்ளே இருக்கிறார். क्योंकि वो मेरे अंदर है। பரம விசுவாசத்தோட कितने சொல்லுங்க. लोग विश्वास के साथ कह सकते हैं? இயேசு சொன்னார், ஆத்ம விசுவாசியே சந்தேகப்படாதே. वो यीशु कहते हैं अल्प विश्वासी संदेह मत कर। இந்த சபையிலுள்ள தேவ பிள்ளைக்கு ஒரு விசுவாசம் புறப்பட்டு வரட்டும். ओ जो कलीसिया में आए हुए हर एक के अंदर ऐसे एक विश्वास उत्पन्न हो। ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். अपने दोनों हाथों को उठाकर कहे, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ओ मसीह मेरे अंदर है, கிறிஸ்து எனக்குள்ளே ओ இருக்கிறார். मसीह मेरे अंदर है। ஹalleluya. हालेलुया। கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். मसीह मेरे अंदर है। பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? शत्रु क्या करता है? ஏவாள்கிட்ட வந்து பேசுகிறான். अब वहां से आकर बोलता அப்படி है, ஏதாவது சொன்னதுண்டா? ओ ऐसा सब कहता है क्या? ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுண்டா? ओ इस फल को नहीं खाना, ऐसा भी है क्या? சந்தேகத்தை எழுப்பிட்டானா? ऐसे एक संदेह को खड़ा कर दे, அதுக்கப்புறம் பிசாசு பேச வேண்டாம். उसके बाद शत्रु बोलने की जरूरत नहीं है। ஆமென். ஹalleluya. हालेलुया। பிசாசு போல நம்ம பேச और ஆரம்பிச்சோம். शत्रु के बदले में हम वहां बोलने लग जाते हैं। உங்களுக்கு புரியுதா? क्या आपको समझ आ रहा है? பிசாசு நீங்க வேற எங்கேயும் போய் தேட வேணாம். और शत्रु को और कहीं जाकर ढूंढने की जरूरत நீங்க ஒரு नहीं। டாக்டர் ரிப்போர்ட் எடுத்துக்கங்க. एक डॉक्टर का रिपोर्ट लीजिए, அத வாசிங்க. उसे पढ़ो, அடுத்த செகண்ட் பிசாசு வெளிய வரும் பாருங்க. वो अगला क्षण शत्रु बाहर आकर ஐயோ बैठेगा, நான் அவ்வளவுதான், बस में हो गया, அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணும் முடியாது, वो मुझसे कुछ नहीं होगी, நான் தண்டம், ओ मैं इतना ही हूँ, ஆண்டவர் பார்க்கல, मैं भी ऐसी हूँ, ஆண்டவர் என்னோட பேசல. वो मुझसे भेंट नहीं करता। எங்கேயும் பிசாசு தேட வேணாம். कहीं भी शत्रु को ढूंढने की जरूरत கூடவே नहीं, இருக்கும். आपके साथ ही है। இது வாய் தான் பிசாசு. अपना मुंह अपना शत्रु है। நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? कितने को समझ आ रहा है? ஏவாள்கிட்ட கேள்வியை கெடுக்கணும்னா अब वहाँ के पास सवाल खड़ा करने वाला, அது ஏவாள் பிசாசுக்குள்ள தான் பேச ஆரம்பிச்சா பாரு. और जो अव्वा शत्रु से बोलने लग गई, யார்கிட்ட பேசுறா? किससे बोलने लगी? பிசாசுகிட்ட பேசுறா. शत्रु से बोलने लगी, பிசாசுகிட்ட பேச ஆரம்பிச்சா. शत्रु से बोलने लगी वो। அந்த வசனத்தை கவனிக்கிறப்ப எனக்கு புரிஞ்சுச்சு. और इस वचन को पढ़ते से मुझे एक बात समझ में आई, நேர சத்தியத்தை சொன்னா அந்த மாதிரி தான் ஆயிடுது. वो कई बार सत्य को कहने से ऐसा हो ஆனா जाता இப்போ है, வந்து இவன் கேள்வியை எழுப்புறான். वो अब ये खुद सवाल खड़ा करता, அப்ப கேள்வி எழுப்பி நம்மள பிசாசா மாத்த वो பாக்குறான். सवाल खड़ा करके शत्रु के समान बनाता है। என்கிட்ட கேள்வி எழுப்புறது பிசாசுதான். वो मेरे अंदर भी सवाल खड़ा किया शत्रु ने। அப்ப நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க. तो आप ये बात को समझे, எல்லா நெகட்டிவ் பிசாசுன்னு பாருங்க. वो सारे नेगेटिविटी शत्रु की ओर से, எல்லா நெகட்டிவ் பிசாசுன்னு பாருங்க. वो सारे नेगेटिविटी शत्रु की ओर से, எல்லா பாசிட்டிவ் இயேசு என்று பாருங்க. ओ यीशु है मेरा, நெகட்டிவ் பேசாதீங்க. ओ नेगेटिविटी ना बोले, இயேசுவை பேசாதீங்க. यीशु के बारे में बोलने लगे, எப்ப இயேசுவை பேசுங்க, ओ यीशु के बारे में बोले, தேவ ராஜ்யம் என் இருதயத்தை நிரப்புகிற பொழுது, क्योंकि परमेश्वर का राज्य मेरे हृदय को भरने लगेगा। தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ओ इसलिए कहा गया परमेश्वर का राज्य आपके अंदर है, தேவ வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. परमेश्वर का वचन आपके अंदर है। அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோட தேவ வார்த்தையை விட்டுறாத. और रिपोर्ट को देखकर परमेश्वर के वचन को ना
छोड़े, ஏன்னா பிசாசோட திட்டம் क्योंकि शत्रु का योजना ஏவாளே உன்னை கொல்லணும்னு சொல்லிதான். ये हम हाथ तुझे मारना है, ஏவாளே उसकी योजना है। சந்ததியை பிரேக் பண்ணணும்னு சொல்லிதான். ओ उसकी वंश को तोड़ू वहीं पे, ஆதாமே ஏதேன் தோட்டத்தை விட்டு நீ போகணும்னு ये சொல்லிதான். हाँ वेदन वाटिका से भांजा, அப்ப பிசாசுக்கு நல்லா தெரியும். तो शत्रु को पता है, கேட்க வைப்பான், वो सुनने देता நம்மள है, பேச वो வைப்பான். हमें बोलने को देता है। மூணாவது ஏவாள் என்ன பண்ணுவா தெரியுங்களா? तीसरा अव्वा क्या करती है, பார்வைக்கு இன்பமும் वो देखने के लिए मन भाव, என் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் वो இருக்கிறது. मेरे बुद्धि को सचेत करने वाली है। கேட்க வச்சா, वो सुनने दिया, பேச வச்சா, बोलने को लगाया, பார்க்க வைத்தா. देखने இவ लगाया। அப்படிதான் ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தா उसका रिपोर्ट को देख के तो நம்ம வாழ்க்கையவே பார்க்க வைப்பான். हमारे जीवन को देखने लगाता நம்ம है, வாழ்க்கை மாதிரியே காட்ட ஆரம்பிப்பான். हमारे जीवन के समान दिखाता இதுதான் है। பிசாசோட திட்டம். यही शत्रु की योजना இதுதான் है, பிசாசோட நோக்கம். यही शत्रु की योजना है। ஆண்டவர் இதெல்லாம் கையில் எடுத்தார். और प्रभु ने इसी को हाथ में लिया, ஆத்தார் ஆதாம் ஏவாள் விட்டுட்டான். और देखा आदम हव्वा को छोड़ दिया, என் பிள்ளை விட்டுறக்கூடாது. मेरा बच्चा ना छोड़े। அதனால தான் தேவ ராஜ்யத்தை ऐसे परमेश्वर की राज्य பரிசேயர்களுக்கு பேசி பிரயோஜனமே கிடையாது. अभी फरिसियों बोलकर मतलब नहीं, இது நான் தான் கரெக்ட்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். अब ये मैं सही हूं करके बैठा रहेगा, என்ன சொன்னாலும் உள்ள போகாது. आप कितना भी कहे अंदर नहीं जाएगा। வேற ஒண்ணுனால இருதயத்தை நிரப்பி வச்சிருக்கு. वो जो और पूरे हृदय को भर कर रखा है। இயேசு தீர்மானம் பண்ணினா, यीशु ने नहीं लिया, வெளியே வந்தா, बाहर निकल आया, கடலோர உட்கார்ந்தா, वहां आकर बैठा, திரளான ஜனம் வந்தது. बड़ी भीड़ आई, சீஷர்களுக்குள்ளே கிரியை நடக்க ஆரம்பிச்சது. चेलों के अंदर कार्य होने लगा। இப்ப நடக்குது பாருங்களேன். अब हो रहा है, இயேசு உவமையை பேச ஆரம்பித்தார். यीशु दृष्टांत को कहने लगा, இவர்களுக்குள்ள கேள்வி வர ஆரம்பிச்சது. उनके अंदर एक सवाल उठने लगे। தேவ ராஜ்யத்தை எப்படி பெற்றுக்கொள்ள वो முடியும்? पूछने लगा परमेश्वर के राज्य को कैसे मैं पाऊं? ரகசியம் என்ன? इस दृष्टांत की रहस्य क्या है? பேச ஆரம்பித்தார்கள். वो बोलने लगे, இயேசு அதை விளக்கமாய் சொல்ல वो यीशु ஆரம்பித்தார். इसको प्रकट करने लगा, அத்தை கண்களினால் காண ஆரம்பித்தார். वो जो अपने आंखों से देखने लगा। கப்பர்நகூமுடன் பார்த்த காரியம் ओ அல்லவோ? ये तो कफरनहूम में देखी भी कार्य, நான் பார்த்திருக்கிறேனே. मैंने इसे देखा है, இது எனக்கு தெரியுமே. ये मुझे पता है। புரிந்து கொண்டார்கள். इस बात को समझने लगे, நித்திய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். अनंत राज्य में है। காலவளையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, इस वाक्य से प्रभु हमसे कहता है, பயப்படாத. भयभीत ना हो, ரிப்போர்ட்டை எல்லாம் நான் மாத்துவேன். मैं तुम्हारे सारे रिपोर्ट को தேவ बदल ராஜ்யம் दूंगा। எனக்குள்ள வரட்டும். परमेश्वर का राज्य मेरे अंदर, தேவ ராஜ்யம் எனக்குள்ள வரட்டும். परमेश्वर का राज्य मेरे अंदर, ஆவியானவர் உணர்த்துகிறார். आत्मा एहसास தேவ कर, ராஜ்யம் உனக்குள்ள வரட்டும். परमेश्वर का राज्य आपके अंदर आए, குடும்பத்துக்குள்ள வரட்டும். तुम्हारे परिवार के अंदर आए, பிள்ளைகளுக்குள்ள तुम्हारे வரட்டும். बच्चों के अंदर आए, சபைக்குள்ள வரட்டும். कलीसिया में आए। தேவ ராஜ்யம் வந்தா परमेश्वर का राज्य आए तो கால் மாறும். वो कान बदल जाएगा, வார்த்தை மாறும். शब्द बदल जाएगी, நெகட்டிவா கேட்க மாட்டேன். नेगेटिव में नहीं बोलेंगे, நெகட்டிவா பேச மாட்டேன். नेगेटिव में नहीं बोलेंगे, நெகட்டிவா சிந்திக்க மாட்டேன். नेगेटिव में नहीं सोचेंगे, உள்ள கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். क्योंकि तुम्हारे अंदर प्रभु कार्य करने लगेगा। நான் சொல்றது புரியுது. कितने लोग को समझ आ रहा தேவ है, ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது. परमेश्वर का राज्य आपके अंदर है। தேவ ராஜ்யம் உனக்குள்ளே इस वाक्य இருக்கிறது. से परमेश्वर का राज्य आपके अंदर, சரீரத்துக்குள்ளே तुम्हारे இருக்கிறது. शरीर के अंदर, இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. तुम्हारे हृदय के अंदर। இந்த தேவ ராஜ்யம் நித்திய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தும். ओ ये परमेश्वर का राज्य अनंत राज्य की ओर चलाएगी। நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், लेकिन मुझे जो करना है, சீஷர்களை போல மாறணும். चेलों के समान बदलना है। हालेलुया। हालेलुया। ஒரு சபை சீஷனாய் மாறணும். कलीसिया चेलों के समान बदल நீங்க जाए, சீஷனா மாறணும். आप चेलों के समान बदल வாழ்க்கையில जाए। அதை மட்டும் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. अपनी जीवन बात को समझे, என்னைக்கு நீங்க சீஷனா மாறுறீங்களோ, जिस दिन आप चेलों में बदल அன்னைக்கு जाएंगे, அப்பா பாதத்துல நீங்க உட்காருவீங்க. उस दिन पिता के शरण की அப்பா तरह बैठेंगे, பேசுறத கேட்பீங்க. पिता जो बोलते सुनेंगे, அப்பா கேட்கறத நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. पिता जो बोलता है सुनेंगे। நீங்க எதை பேசுறீங்களோ அது ஆவிக்குரிய கண்களில பார்க்க ஆரம்பிப்பீங்க. आपने जो बोला वो अपने आत्मिक आंखों से देखने लगोगे। வசனத்தை கேட்டு, वचन को सुनकर, வசனத்தை பேசி, वचन को बोलकर, வசனத்தை பார்க்கிற தேவ वचन को பிள்ளை देखने वाले परमेश्वर के लोगों, அவர் வாழ்க்கை நித்திய ஆசீர்வாதத்துக்குள் நேராய் நடத்தி செல்லப்படும். उसका जीवन आत्मिक अनंत जीवन की ओर अगुवाई की जाएगी। ஆண்டவர் நம்மை நம் சபையை அப்படி நடத்தி செல்வாரா? प्रभु हमें और कलीसिया को ऐसा अगुवाई करे। நேரா இருந்தா அந்த வார்த்தை யூடியூப்ல இருக்கும், போய் பாருங்க. और समय हो तो यूट्यूब में जाकर இந்த देखें। வாரமெல்லாம் நெகட்டிவா பேசாதீங்க. इस हफ्ता में नेगेटिव में ना बोले, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். प्रभु मेरे अंदर है, தேவ ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. परमेश्वर का राज्य मेरे अंदर है, அற்புதமாய் மாறும்.
सब बदल जाएगा। தேவ ராஜ்யத்தை பேசுங்க. परमेश्वर के राज्य को लेकर के கிறிஸ்துவானவர் मसीह जो है மகிமையின் நம்பிக்கையா महिमा का भरोसा உங்களுக்குள் இருப்பது आपके अंदर जो है அந்த ரகசியம் वही रहस्य है। எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம். आइए हम सब अपने स्थानों पर खड़े हो जाएं। தங்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல अपने आंखें बंद करें उस परमेश्वर की उपस्थिति में பயபக்தியா ஒரு வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணி கடந்து போங்க. भय और भक्ति के साथ बोल कर जाएं। தேவ ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. परमेश्वर का राज्य मेरे இனி अंदर எனக்கு நெகட்டிவ் நடக்காது. अब मेरे लिए नेगेटिव नहीं होगा। எனக்கு எல்லாம் பாசிட்டிவா மாறும். सब कुछ मेरे लिए पॉजिटिविटी में நான் होगी। விசுவாசத்துல பேசுகிறேன். मैं विश्वास में कहता நான் हूँ பலவீனன் அல்ல. मैं बलहीन नहीं, நான் பலவான். मैं बलवान நான் हूँ। சுகவீனன் அல்ல. तो मैं निर्बल नहीं, நான் சுகம் நிறைந்தவன். मैं शंकाई से भरा हूँ। தரித்திரன் அல்ல. मैं दरिद्र நான் नहीं, ஐஸ்வர்யமா. मैं धनी हूँ। நான் கடன் வாங்குகிறவன் அல்ல. मैं कर्जा नहीं लूंगा, அநேகருக்கு உதவி செய்கிறவன். मैं अनेक लोगों को सहायता करूंगा। எனக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்கிறது. वो मेरे अंदर परमेश्वर का राज्य है, எனக்குள்ள தேவ ராஜ்யம் मेरे இருக்கிறபடியால் अंदर परमेश्वर का राज्य है, நான் इसलिए நித்திய ஆசீர்வாதத்தின் பங்காளி. मैं अनंत की आशीष की भागीदार, நான் நித்திய ஆசீர்வாதத்தின் பங்காளி. मैं अनंत की आशीष की भागीदार। யாரெல்லாம் இந்த காலவேளையில சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ जो कोई सत्य को सौंपते प्रभु, எல்லா நித்திய ஆசீர்வாதத்தின் பங்காளிகளாய் மாற்றும். वे सब अनंत की आशीष की भागीदार बना प्रभु। கிருபை தாங்கி அற்புதமாய் நடத்தட்டும். तेरे अनुग्रह अद्भुत रीति से நீங்க चलाए। எங்களோட பேசுறீங்கப்பா. प्रभु आप हमसे भेंट करते நான் हैं। சங்கீதம் தான் பேசியிருக்கேன் ஆண்டவரே. वो भजन संहिता को बोलना था, ஆனா யாருக்காகவோ இந்த காலவேளையில பேசுறீங்க और ஆண்டவரே. किसी के लिए तो आप भेंट कर रहे हैं प्रभु। எப்படியாவது உயிர்ப்பிக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறீங்க. वो कैसे भी चिल्लाना चाहते हो, ஆவிக்குரிய சபையில் இருக்கிற மனுஷன் ஆவிக்குரியவனாய் वो आत्मिक कलीसिया में रहने वाला आत्मिक में बना रहे हैं। எங்களை மாற்றுவீரா. कैसे भी हमें बदल दे प्रभु, ஆசீர்வதியும். आशीष कर। பரமல கை வச்சு சொல்லுங்களேன். आइए अपने सिर पर நான் हाथ रख करके, ரத்தத்தில் மறைந்துள்ளேன். मैं उसके लहू में समा गया हूँ, இங்கு என்னை தொடுவதில்லை. कोई हानि मुझे छूना न पाए। लहू में समा गया. यीशु के लहू में समा गया. सबकी लहू में समा गया. कोई शैतान मुझे छू ना पाए, कोई राज मुझे छू ना पाए। हार नहीं, 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 हार नहीं। कोई शैतान मुझे छू ना पाए, कोई राज मुझे छू ना पाए, कोई शैतान मुझे छू ना पाए, कोई राज मुझे छू ना आत्मावे मेरे प्रभु को धन्य कहे, जो कुछ मुझ में है उसके नाम को धन्य कहे। मैं मेरे मन प्रभु को धन्य कहे, उसने किए हुए किसी उपकारों को ना भूलना। आमीन। हालेलुया. हालेलुया, हालेलुया. हालेलुया, हालेलुया। God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करे, शांति के साथ जाए।